அதோடைய பரிசுத்த நாமம் மையப்படட்டும். இந்த அருமையான மாலை பொழுதுல நாம் மீண்டும் சியோனில் நிற்கிறவர்கள் 1,44,000 பேரை குறித்ததான தொடர் தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வருகிறேன். ஜெபத்தோடு நாம இதுக்குரிய சத்தியத்திற்கு கடந்து போக இருக்கிறோம். அதிகமாக நேசிக்கும் பரலோகத்தின் நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த குடியரசு தினத்தன்று ஆண்டவர் உங்களுடைய சத்தியங்களை நாங்கள் கேட்க முடியாத கருத்து கிருபை செய்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் உங்களுடைய மகனோடு கொடுந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் தாமதமாகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் ஏற்றுகளில் வந்து இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆவியான உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மீதமான நேரத்தை அருமை சகோதரருடைய கருத்துல போட்டு அவங்க நம்மை தியானத்துல பத்தி சொல்லுவாங்க. ஷேர் இல்லையே, ஷேரிங் பண்ண முடியலையே. எல்லாமே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரவும் மகிமையும் என்றென்றும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த வாரத்தின் மதிய நாளில் அருமையான விசுவாச பிள்ளைகளாகிய உங்களோடு கூட பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் அந்த பிரதான கிருபைக்காய் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் 1,44,000 பேரை குறித்து படித்து வருகிறோம். இன்னைக்கு அந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பாக ஒரு குறிப்பை வாசித்து பாடத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன காரணம் அந்த குறிப்பை வாசிப்பதற்கு? நான் எப்பொழுதுமே ஒரு பிரசங்கத்துக்கு நோட்ஸ் கையில இருந்தாலும் அந்த பகுதியை மறுபடியும் வாசித்து ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து வைத்திருப்பது சரியா இருக்கிறதா என்று மறுபடியும் ஒப்பிட்டு பார்த்து பிரசங்கிக்க முயற்சிப்பது உண்டு. அப்படின்னு நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. அது ஒரு சேனலை குறித்து சொல்லப்பட்டது. அந்த சேனலுக்கு போனேன். சும்மா போய் பார்ப்போமே, மிருகத்தின் முத்திரை வந்துவிட்டதா அப்படின்னு தலைப்பு போட்டு பேசுறாரா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி இந்த சேனலுக்கு போனேன். அங்க யார் இந்த 1,44,000 பேர் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு ஒரு அருமையான சகோதரர் 1.25 மணி நேரம் அந்த செய்தியை பேசுகிறார். அவர் என்ன செய்தியை பேசுகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பொறுமையா நான் கேட்டேன். முழுமையா மைக்கேல் பெட்ரிங் அப்படிங்கிறவர் எழுதிய புஸ்தகத்திலிருந்து 1,44,000 பேர் நிஜமான எண்ணிக்கையா அடையாளமான எண்ணிக்கையா என்கிற ரீதியில போய் அது அடையாளமான எண்ணிக்கை என்று பேசி முடித்தார். அருமையான ஒரு சகோதரன். மனசு கொஞ்சம் பாரமா இருந்தது. இவர்கள் எல்லாம் அப்படியே ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு ஓடுகிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் அந்த குறிப்புகள், நம்ம வாசிக்கிற குறிப்புகள், நம்ம வாசிக்கிற வசனங்கள் இவர்கள் கண்கள் படவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை எப்படி அவர் தான் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தேன். ஒரு 2,500 2,000 பேருக்கு மேல அதை பார்த்திருந்தார்கள். இருதயம் உடைந்து போனது. இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னு இல்லை, இவ்வளவு ஜனங்கள் சத்தியத்துக்காக அழைகிறார்களே ஆண்டவரே, இவங்க ரொம்ப லகுவா இது அடையாளம் அப்படின்னு சொல்லி அதை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தேவனுடைய சபைக்கும் அதற்கும் தொடர்பு இல்லாதது போல அவர்கள் பேசுகிற ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு யாரு சொல்லுவாங்கன்னு நான் அப்படியே எழும்பி கட்டில போய் படுத்துட்டேன். என் மனசுக்குள்ள உண்மையில மிகப்பெரிய வேதனை. மனைவியை கூப்பிட்டேன், ஹெமி இப்படி இருக்க, இந்த செய்தியை நம்மளும் சொல்லிடணும் பார்க்கிறோம். எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் 10 பேர் 5 பேர் இப்படித்தான் இந்த செய்தியை நம்ம சொல்ல முடிகிறது. இவ்வளவு திரளான ஒரு பேர் அந்த செய்தியை பார்க்கிறாங்களே, நம்ம சரியாத்தான் சொல்றோமா அப்படின்னு ஒரு கேள்வியோட நான் எழுப்பினேன். எனக்கு தெரியும் நான் சரியாக சொல்லுகிறேன் என்று சொல்லி.
ஆனாலும் மனைவியினுடைய கருத்து என்னவா இருக்கிறது என்று சொல்லி அவ உடனே, என்ன மாமா நீங்க இப்படி இந்த மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? மாமா, ஒரு ஆள் இருந்தாலும் பிரசங்கம் பண்ணுங்க, யாரும் இல்லைன்னாலும் பிரசங்கம் பண்ணி மேலே ஏற்றி விடுங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் கான்ட்ரவர்சில இருந்து ஒரு குறிப்பு எடுத்து எனக்கு வாசித்து காட்டினார். அந்த குறிப்பை உங்களுக்கும் வாசித்து காட்டி அதற்கு பிறகு தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் விரும்புகிறேன். விசுவாச பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், கேட்கிற செய்தியை மறுபடியும் உட்கார்ந்து அசைவாடி இது வேதத்தின்படி இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துகள் சரியாக சொல்லப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மறுபடியும் நான் சொல்லுகிறது உண்டு. எத்தனை பேர் அதை செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. செய்யாவிட்டால் நான் வாசிக்க போற குறிப்பில் நீங்களும் ஒருவராய் இருப்பீர்கள். கிரேட் கான்ட்ரவர்சி, பக்கம் 495 496. ஏன் இதை வாசிக்கிறேன்னா, விசுவாச பிள்ளைகளாகி நீங்கள் கேட்கிற செய்தி ஆண்டவருடைய புஸ்தகத்தில் இருக்கிறதா, தேவனுடைய தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த தவறினால், ஜேகர் சொல்றாரு, ஜெயபால் டேவிட் சொல்றாரு, ஜெயராஜ் சொல்றாரு, பிரபலமா இருக்கிறாங்க, அவர் பேரு டக்குன்னு வர மாட்டேங்குது, ஸ்டீபன் செல்வராஜ் சொல்றாரு, தாஸ்குமார் சொல்றாரு, அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு இருக்கிற பிள்ளைகள் கடைசியில என்ன நிலையில் இருப்பார்கள் என்பதை தீர்க்க தரிசன ஆவி தெளிவாக வெளிப்படுத்துகிறார்கள். கிரேட் கான்ட்ரவர்சி, பக்கம் 495 496. தேவனுடைய இடத்தில் மனிதனுக்கு கவனத்தை இருக்க சாத்தான் தொடர்ந்து முயற்சி செய்கிறான். ஒரு குறிப்பை வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போயிடலாம். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல மனிதனை சார்ந்து இருக்கும்படியாய் நம்மளை தூண்டுவதற்கு சாத்தான் கடுமையாய் முயற்சி சொல்றானா. ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு இருப்பதற்கு பதிலாக ஜேகரை பற்றி கொண்டு இருப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு இருப்பதற்கு பதிலாக ஜெயபால் டேவிட்டை பற்றி கொண்டு, ஸ்டீபன் பிரதர் அவர் சொன்னா சரியா இருக்கும், தாஸ்குமார் நல்லா படிக்கிற அவர் சொன்னா சரியா இருக்கும், ஜெயகரா குறிப்பெல்லாம் வாசிக்கிறார், இப்படி பற்றி கொள்ள தூண்டுவானா. சரிங்களா? அவன் மக்களை அவருடைய கடமையை கற்றுக்கொள்வதற்கு, வேதாகமத்தை தேடுவதற்கு பதிலாக பிஷப்புகள், பாஸ்டர்மார்கள், போதகர்கள், இறையியல் பேராசிரியர்கள், தியாலஜி பேசுறாங்கல்ல அவங்கள போன்றவர்களை அவருடைய வழிகாட்டிகளாக பார்க்க வழி நடத்துகிறார். என்ன ஒரு வெளிப்படைய நம்ம அப்படியே நீங்க பார்க்கிறது, அப்படியே நீங்க எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன ஆண்டவரை சொல்லுகிறது. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவன் மக்களை அவருடைய கடமையை கற்றுக்கொள்வதற்காக வேதாகமத்தை தேடுவதற்கு பதிலாக பிஷப்புகள், போதகர்கள், இறையியல் பேராசிரியர்கள் போன்றவர்களை அவருடைய வழிகாட்டிகளாக பார்க்க வழி நடத்துகிறான் என்ற ஒரு பிரதர் கூப்பிட்டார். அவங்க வீட்டுக்குள்ள சின்ன பிரச்சனைனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை. அவர் ஒரு காரியத்தை என்ன கண்ட்ரி லிவிங் போகணுங்கிறாரு, மனைவி இல்ல இங்க இருயா, இப்பவுமே கண்ட்ரி லிவிங் என்ன செய்ய போற, இங்க இருந்து ஊழியத்தை செய்யறத காட்டுல நீ அங்க போய் என்ன ஊழியத்தை செஞ்சிருவ அப்படின்னு சொல்லி ஆலோசனைக்கு யார்கிட்ட போறாங்க தெரியுமா? ஒரு போதகர் அழைக்கப்படுகிறார். என் பகுதியில இருந்து தான் போனார். அவரு போய் ஜோம் பண்றார், உபவாசத்தோடு ஜோம் பண்றார். கடைசியில அவன் புருஷன் சொல்றத கேளு, நீ கண்ட்ரி லிவிங் போன ஆலோசனை சொல்றார். அவரு சொல்லியும் கேட்க மாட்டேங்காருன்னு இவருக்கு புருஷனுக்கு வருத்தம். அழகா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அவன் மக்களை அவர்களுடைய கடமையை கற்றுக்கொள்வதற்கு வேதாகமத்தை தேடுவதற்கு பதிலாக பிஷப்புகள், போதகர்கள், இறையியல் பேராசிரியர்கள் போன்றவர்களை அவர்களுடைய வழிகாட்டிகளாக பார்க்க வழி நடத்துகிறான். பின்னர் என்ன சார்ந்திருக்க வச்சிருவான், இல்ல யாராவது ஒரு போதகரை சார்ந்திருக்க வச்சிருவான், ஏதாவது ஒரு ஊழியக்காரர் அவரு சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ப வச்சுட்டு என்ன செய்வான் தெரியுமா? இந்த தலைவர்களின் மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம், இப்படி போதிக்கிறவர்களை வழிநடத்துவர்களுடைய மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவன் தனது விருப்பம்படி திரளான மக்களை தூண்ட முடியுமா?
நம்மள மனுஷனை சார்ந்து இருக்க வச்சுட்டு வேதத்தை தேட விடாம, வேத வாக்கியங்களை விடாம, அவன் சொன்னா சரிதான், நான் போய் தேடி பார்க்கறது கிடையாது, நான் போய் ஒப்பிட்டு பார்க்கறது கிடையாது, அவர் சொன்னா சரிதான், இவர் சொன்னா சரிதான் என்று ஓட வச்சுட்டு என் மனதை கட்டுப்படுத்திடுவானா, ஊழியக்காரனுடைய மனதை கட்டுப்படுத்தி அவனுக்கு திரளான கூட்டத்தை சேர்த்துருவானா. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நடந்ததை எழுதுறாங்க பாருங்க. ஜீவ வார்த்தைகளை பேச கிறிஸ்து வந்தபோது பொதுவான ஜனங்கள் அவரை சந்தோஷத்தோடு கேட்டனர், விரும்பி கேட்டாங்களாம். மேலும் அநேகர் ஆசாரியர்களிலும் ஆட்சியாளர்களிலும் இருந்தும் கூட அவர் மீது விசுவாசம் வைத்தனர். ஆனால் ஜாக்கிரதையா இருக்கும், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, கேட்ட உடனே அப்படியே கேட்டாங்க. ஆனால் ஆசாரியத்துவத்தின் தலைவரும் தேசத்தின் முன்னணி மனிதர்களும் அவருடைய இயேசுவினுடைய போதனைகளை கண்டிக்கவும் நிராகரிக்கவும் உறுதியாக இருந்தனர். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கண்டறிய அவர்கள் செய்த அனைத்து முயற்சியிலும் அவர்கள் குழப்பம் அடைந்திருந்த போதிலும், அவர்களால் முடியாமல் இருந்த போதிலும், அவருடைய வார்த்தைகளை சந்திக்கின்ற தெய்வீக வல்லமை மற்றும் ஞானத்தின் செல்வாக்கை உணர்ந்தார்கள். ஆயினும் அவர்கள் தப்பனத்தில் தாங்களே மறைத்துக் கொண்டார்கள். இது தப்புன்னு தெரியும். நானே ஒரு சகோதரர், நான் சொன்னேன், பேரை சொல்றது நான் பயப்படல, மைக்கேல் பேருடைய அவர் எனக்கு அறிமுகமானது அருமையான சகோதரி ரோஸ் சாலன் மூலமாக. அவர் இப்படி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு, அடையாளம் எழுதியிருக்கிறான்னு சொல்லி எனக்கு அந்த புஸ்தகம் வந்தது. நான் வாசித்து பார்த்துட்டு 3 வசனங்கள், நம்ம படித்த அந்த 2 வசனங்களையும் அம்மையார் புஸ்தகத்தை ஏலிக்கு ரைட்டிங்ஸ் புஸ்தகத்தையும் எடுத்து போட்டு, ஐயா நீங்க இப்படி சொல்றீங்களே, இது இப்படி இருக்குத, இதை எப்படி நம்ம அடையாளம்னு சொல்ல முடியும்? புதிய பூமியில எல்லாம் பார்த்த எல்லாம் நிஜமா இருக்கும் பொழுது கற்பனையில் எழுதப்பட்ட பேர் மாத்திரம் அடையாளமா? அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அவருக்கு அந்த ஆங்கிலத்துல எழுதி அனுப்பினேன். அவருக்கு தமிழ் தெரியாது. அதுக்கு பிறகு அவருக்கு எனக்கு பதிலே வரல. ஐயா, விசுவாசிகளை திருப்பி தப்பனத்திலேயே மறைத்துக் கொள்வார்கள், தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நம்ம தப்புன்னா ஏத்துக்கணும். நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணு, இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க, நிறைவானது கொஞ்சம் வருமானால் குறைவானது போயிட்டே இருக்கணும். இல்ல நான் குறைவானதை சொல்லிட்டேன், அதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு நான் நினைச்சு கூட இருக்கக்கூடாது. ஆனா வழி நடத்துகிறவன் ஆசாரியன் எப்படி இருப்பானா? தப்பனத்தை மறைச்சு கொள்வானா, தான் தவறு என்பதை மறைத்துக் கொள்வானா? சரிங்களா? அவர்கள் அவருடைய சீஷராக வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக, அது தப்புதான், நாங்க தப்பு பண்ணிட்டோம், அவர் தான் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு சீஷரா இருந்து போயிடணும், கீழே போகணும். அதனால அவங்க தப்ப என்ன நிலைநிறுத்துறாங்க. அவருடைய நேசியத்துவத்தின் தெளிவான ஆதாரத்தை அவர்கள் நிராகரித்தனர். இயேசுவினுடைய இந்த எதிரிகளான மனுஷர்கள் குழந்தை பருவத்தில் இருந்து மரியாதை கொடுக்க கற்பிக்கப்பட்ட ஜனங்களாக, இவர்கள் அதிகாரத்திற்கு முழு மனதுடன் அணங்க பழக்கப்பட்டவர்கள். இது எப்படி? கேள்வி கேட்கிறார், இது எப்படி? அவர்கள் கேட்டார்கள், என்ன கேட்டார்களா? நம்முடைய அதிகாரிகளும் படித்த போதகமாரும் வேதபாரகரும், படித்த வேதபாரகரும் இயேசுவை நம்புவதில்லை. அவர் கிறிஸ்துவாக இருந்தால் இந்த பக்தி உள்ள மனிதர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று. ஐயா, அவரு மிளமுயர்ந்த உபதேசத்தை சொன்னாரு, ஜீவ வார்த்தையை சொன்னாரு. இவன் கேட்கிறான் பாருங்க, சந்தோஷமா தான் கேட்டான். அவர் விசுவாசித்தா. அங்க சுத்தி இருக்கிற போதர்கள் அவர்கள் கூட்டி ஒரு திரளான கூட்டம், இவங்க எவ்வளவு வேதம் படிச்சவங்க, இவர் மேசியா இருந்தா இவங்களுக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட ஆசிரியர்களின் செல்வாக்குத்தான் யூத தேசத்தை அவருடைய இரட்சகரை நிராகரிக்க செய்தது. அந்த ஆசாரியர்களையும் ஆட்சியாளர்களையும் செயல்படுத்திய ஆவி இன்னும் பக்தியின் உயர்ந்த வேலை செய்யும் பலரால் வெளிப்படுத்தப்படுகிறது. அதே ஸ்பிரிட் தப்ப ஒத்துக்கவே மாட்டேன். இந்த காலத்திற்கான விசேஷ சத்தியங்களை பற்றிய வேதத்தின் சாட்சியத்தை அவர்கள் ஆராய மறுக்கிறார்கள். விசுவாச பிள்ளைகளாக நீங்கள் ஒன்றாகும்.
அவங்க சொன்னாங்கிறதுக்காக அதை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்காம அவன் சொன்னா அவங்க பரிசேயர் சொன்னார்கள், வேதப்பாரர்கள் சொன்னார்கள், முக்கியமான பக்தி உள்ளமானவங்களா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் வார்த்தையை உதாசனப்படுத்தி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா தேவ வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கவில்லை. நீங்களும் ஒப்பிட்டு பார்க்காவிட்டால், படிக்கிற உபதேசம் வேதத்தின் உண்மைதானா என்பதை கருத்தாய் ஆராய்ந்து அறியாவிட்டால் ஒரு நாள் விட்டுட்டு போயிருவீங்க. மேசியாவை விட்டுட்டு போய்விடுவோம். அவர்களுடைய சொந்த மதிப்பீடுகள், செல்வம் மற்றும் செல்வாக்கு ஆகியவற்றை சுட்டி காட்டுகிறார்கள். என்ன இது? நானு காலையில சனிக்கிழமை ஒரு ஜூம் நடத்துவேன். 2 பேர் 3 பேர், பெரிய கூட்டம் எல்லாம் கிடையாது. அந்த ஜூம் மேல ஏற்றணும் அப்படின்னு சொன்னா ஒரு 10 50 பேர் 70 பேர் அப்படி வர்றாங்க. அதுல ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, 20 பேர் பார்ப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில மேல ஏத்துறேன். சிலர் அப்படி வருவாங்க, வந்துட்டு இங்க யாருமே இல்லையா 2 3 டக்குனு போயிடுவாங்க. மறுபடியும் இப்படி பார்த்துட்டு ஒரு 10 பேர் கிட்ட வந்துட்டு போயிடுவாங்க. என்ன வேணும்? செல்வாக்கு வேணும், கூட்டம் வேணும், வசதி வேணும், பெரிய ஆளா இருக்கணும், பாப்புலர் ஃபிகரா இருக்கணும். அவன் சொல்ற உபதேசத்தை தான் கேட்பேன் அப்படின்னு அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்துல என்ன செஞ்சாங்க? முடிவு பண்ணாங்க. அவங்க வேதத்தை ஆராய்ந்து பார்க்கல, ஒப்பிட்டு பார்க்கல. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மறுபடியும் சொல்றேன், படிக்கிற உபதேசத்தை போய் ஏத்தப்படுற வீடியோவை மறுபடியும் டவுன்லோடு பண்ணி அந்த குறிப்பெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க. வேணும்னா PDF ஃபைல உங்களுக்கு அனுப்பி தருவேன். எனக்கு கேட்கணும், நான் மறந்துருவேன். ஆகியவற்றை சுட்டி காட்டுகிறார். மேலும் சத்தியத்தின் ஆதரவாளர்களை, சத்தியத்துக்காக நிற்கிறவர்களை சிலராகவும், ஏழைகளாகவும், செல்வாக்கு அற்றவர்களாகவும், உலகத்தில் இருந்து அவர்களை பிரிக்கும் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அவர்களை அவமதிப்புடன் பார்க்கிறார்கள். எனக்கு இதனுடைய பிள்ளைகளை 1,44,000 படிக்கிறீங்க. வாரத்துக்கு ஒருக்காவது உட்கார்ந்து படிக்கணும். படிக்கிற காரியத்தை உள்ளத்துல ஏத்திக்கிறது பெருசு கிடையாது. ஏற்றிக்கொண்ட காரியங்கள் வேதத்தில் தான் இருக்கிறது, தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துகள் தான் இருக்கிறது. இது சரி என்று நீங்கள் உறுதிப்படுத்த தவறினால் ஒரு நாள் திரளான கூட்டத்தின் பின்பாகவே நிற்பீர்கள். செல்வாக்கு படைத்த உபதேசத்தை தேட ஆரம்பிச்சிருவீங்க. நானே இன்னைக்கு போயிட்டு அவன் சொல்றது கரெக்ட் தானா அப்படின்னு ஒரு கேள்வி மனைவிடத்தில் கேட்டேன். ஆமா, நமக்கே சந்தேகம் வரும். உறுதிப்பட்டு தன் உபதேசத்தை உறுதிப்படுத்த தவறினால் விழுந்து விடுவோம் என்கிற எச்சரிப்பு. இஸ்ரவேல் தேசம் நிராகரிக்கப்பட்டதற்கு, தேவனிடத்திலிருந்து கைவிடப்பட்டதற்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, இயேசுவினுடைய வார்த்தையும் வேதபாரருடைய வார்த்தையும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து எது சரி என்று பார்க்காதபடி அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் செல்வம் படைத்தவர்களையும் செல்வாக்கு படைத்தவர்களையும் பின்பற்றி போனதுனால அந்த தேசம் கைவிடப்பட்டது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்லி தரது எனக்கு ஒன்னும் நின்னுங்க பெருசா சொல்லிட்டோம் அப்படிலாம் இல்லை. படிக்கிற நீங்கள் உறுதிப்படணும். அத சந்தேகம் வரணும், கேட்கணும், கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கிற ஜூமுக்கு போங்க, அங்க போய் கருத்தா கேளுங்க. தப்பு வருதா தைரியமா பேசுங்க. அப்பதான் நீங்க உறுதிப்பட முடியும், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட முடியும். அந்த வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரணும். செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். சரி, 1,44,000 பேர். அழகான ஒரு கேள்வி. யார் இந்த 1,44,000? பார்த்த உடனே அப்படியே எல்லாம் போறேன். நம்ம அப்படிலாம் கவர்ச்சிகரமாலாம் பேச போறதில்லை. யார் இந்த 1,44,000 என்கிற கேள்விக்கு தான் பதிலை தேடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம தேடின பதில் சும்மா இல்ல, சாதாரணமாக நம்ம படிக்கவில்லை. ஒவ்வொன்றையும் வேத வார்த்தையோடு கூட, தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களோடு கூட ஒப்பிட்டு படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த 1,44,000 பேர் இவர்கள் 3ஆம் தூதனுடைய செய்தியை அறிவிக்கிறவர்கள். இது எங்க இருந்து படிச்சோம்? ஒபேதியாவில இருந்து. அந்த மொழியாக்கத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பைபிள் காமெண்ட்ரி மூலமா ஆராய்ந்து ஜியோனிலிருந்து புறப்படுகிற அந்த ரட்சகர்கள் ஏசா பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக பழி வாங்குவதற்கு வழியை உண்டாக்க போறாங்க. எப்படி பழி வாங்கப்படும்? 3ஆம் தூதனுடைய செய்தியின் மூலமாக உலகம் 2ஆக பிரிக்கப்பட்டு துன்மார்க்கர்களே ஆண்டவர் 7 வாதைகள் மூலமாக பழி வாங்குவார்கள். இந்த 1,44,000 பேர் யார் அப்படின்னு கேட்டா 3ஆம் தூதனுடைய செய்தியை அறிவிக்கிறவர்கள். ஏன் என்று கேட்டால், ஏசா பர்வதத்தை தேவன் பழி வாங்குவதற்கு வழி உண்டாக்குவதற்காக.
இவங்க யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எருசலேம் நகரத்திலே அஸ்திபாரத்திலேயும் வாசலிலேயும் எழுதப்பட்ட 12 அப்போஸ்தலருடைய பெயரையும் 12 முற்பிதா பெயர்களும் எழுதப்பட்டிருக்கிறது புதிய எருசலேமில். அப்படி போல 144,000 பேரும் சீயோன் மலையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கற்பலகைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி போல கடைசி ஊழியத்தை 3ஆம் தூதனுடைய செய்தியை அறிவிப்பதற்காக இவர்கள் தெரிந்தெடுக்கப்படுகிறவர்கள் என்பதை நாம் அறிந்தோம். அதோடு மாத்திரம் அல்லாதபடி இவங்க முத்திரிடப்படுகிறார்கள். இவர்கள் உயிரோடு இருக்கும்படியாக முதற் பலனாக மனுஷரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். இன்னொரு பலனும் உண்டு என்பதை நம்ம உறுதிப்படுத்திக் கொண்டோம். யார் 144,000 என்று கேட்டீங்கன்னா அவங்க முதற் பலன். எங்கே இருந்து முதற் பலன்? உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறதற்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள், தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் முதற் பலன். இன்னொரு பலன் உண்டா அப்படின்னு வேதத்தை உள்ள உட்கார்ந்து ஆராய்ச்சோம். ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்தோம், அம்மையார் குறிப்பை பார்த்தோம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பார்த்தோம், எல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தோம். இன்னும் ஒரு பலன் இருக்கிறது, இருக்கணும். அதுதான் ரட்சிப்பின் திட்டம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். எப்படி 144,000 பேர் முத்திரையிடப்படுகிறார்களோ அப்படி போல தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துறாங்க. சகல ஜாதியிலும் இருந்து வருகிற 2வது பலன், இறுதி பலன், அவர்களும் முத்திரையிடப்படுவார்கள் என்று சொல்லி அந்த திரளான கூட்டம் 7ஆம் அதிகாரத்துல அந்த இருக்கிற வசனத்துல எலன் கையாளுறதெல்லாம் எடுத்து குழப்பம் வரும். நம்ம அது பின்னாடி போகும் பொழுது படித்து விடுவோம். இப்போ நீங்க போய் கேளுங்க, கேட்டு அதை தெளிவா அறிந்து கொள்வதற்கு பாருங்கள். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற காரியம் யார் இந்த 144,000 பேர்? வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். பின்பு நான் பார்த்த போது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரும் இருக்க கண்டேன். சிலர் இந்த நாமம் எழுதப்படுகிறது தான் முத்திரிடுதல் அப்படின்னு பிரசங்கிப்பாங்க. நம்ம அப்படிலாம் போய் இதுதான் அதுதான் அதுதான் இதுதான் குழப்பெல்லாம் போறது இல்லை. ஒரு பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கு அப்படி எடுத்துக்கிறோம். பிதாவினுடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இங்கே சொல்லியிருக்க மாட்டேன், வெளிப்படுத்தின விசேஷத்தை பிரசங்கித்து பதிவேற்றம் செய்கிறேன். இந்த புஸ்தகம், இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் எழுதப்பட்ட எல்லா சபைகளுக்கும் அனுப்பப்பட்ட பொழுது சபை புத்துயிர் பெற்றது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவானுடைய அந்த தீர்க்க தரிசனங்கள்ல வெளிப்படுகிற உண்மைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டது. புதிய நாமம் எழுதுவேன் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருந்தார். ஏசியா 62ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய்ச்சலும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஒரு நாமத்தினாலே அழைக்கப்படுவர், பிதாவின் நாமம் எங்களுடைய நெற்றியில எழுதப்படுகிறது என்கிற செய்தியை கேட்ட பொழுது அன்னைக்கு இருந்தவங்க நினைச்சிட்டாங்க, உற்சாகம் அடைந்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்து அங்கு வெளிப்படுகிறது. ஜெயம் கொள்கிறவன் எவனாம், அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதனின்றி அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். 3 காரியம் அங்க எழுதப்படுகிறது. நான் 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய நாமம் எழுதப்படுகிறது. இங்க வாக்குத்தத்தமாய் சொல்லப்படுகிறது, ஜெயம் கொள்கிற எல்லாருக்கும், வெற்றி பெறுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் 3 எழுதுவாரா. பிதாவின் நாமம் அவருடைய நெற்றியில் எழுதப்படுமாம். புதிய எருசலேம் என்கிற அந்த நாமம் எழுதப்படுமாம். இயேசுவினுடைய புதிய நாமம் அங்கே நிச்சயப்படுமா, எழுதப்படுமா. சரி, இந்த நாமம் எழுதப்படும்னா நம்ம அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏர்லி ரைட்டிங்ஸ், இந்த நாமம் எழுதப்படுகிறது குறித்து தீர்க்க தரிசன ஆவி கொடுக்கிற ஒரு வெளிச்சம். 15வது பக்கம். 144,000 பேர் அனைவரும் முத்திரிடப்பட்டு பூரணமாக ஒன்றிணைந்திருந்தனர். முத்திரிடப்பட்ட அந்த 144,000 இருக்கு. நல்லா புரிச்சுக்கணும். தேவன்
புதிய எருசலேம் மற்றும் இயேசுவின் புதிய பெயர் கொண்ட ஒரு மகிமையின் நட்சத்திரம் அவர்கள் நெற்றியில எழுதப்பட்டிருந்தது. முத்திரிடப்பட்ட 1,44,000 பிதாவினுடைய பெயர் மாத்திரமல்ல, புதிய எருசலேம் அந்த நகரத்தினுடைய பெயரும் இயேசுவினுடைய புதிய நாமமும் அவர்களின் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது என்று தீர்க்க தரிசன ஆவி நமக்கு சொல்லுகிறது. இப்போ இந்த புதிய நாமத்தை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசனுடைய ஆவியினுடைய எழுத்துக்களை நீங்க படிக்கும் பொழுது அது பரலோகத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். எஸ்டி பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 7 பக்கம் 978. தேவனுடைய நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன் ஜெயித்தவர்களின் தலையில் இயேசு தமது வலது கரத்தால் மகிமையின் கிரீடத்தை வைக்கிறார். தம்முடைய சொந்த புதிய நாமமும் மற்றும் கர்த்தருக்கு பரிசுத்தமும் என்று செதுக்கப்பட்ட கிரீடம் ஒவ்வொருவருக்கும் இருந்தது. நம்ம படிச்சோம், 1,44,000 முத்திரிடப்பட்டு அவருடைய நெற்றியில பிதாவின் நாமம், புதிய எருசலேமின் நாமம், இயேசுனுடைய புதிய நாமம். இந்த இயேசுனுடைய புதிய நாமம் எப்போ அவருடைய நெற்றியிலே உண்டாகும் என்று சொல்லும் பொழுது, புதிய பரலோகத்துக்குள்ள அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பாக கிறிஸ்து அதை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி, அப்போ 1,44,000 பேர் இந்த பெயரையும் இந்த நாமத்தையும் எப்ப பெறுவாங்க அப்படின்னு சொன்னா, பரலோகத்துக்கு போனாத்தான் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அது இங்கேயே பெற்றுவிட வேண்டும். நீங்க இன்னொன்னு பாருங்க, 1,44,000 பேர் மட்டுமல்ல, மீட்கப்படுகிற ஜெயித்தவர்களுடைய தலையில யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ எல்லாருக்கும் இந்த நாமம் கொடுக்கப்படும். சிலர் என்ன செய்யறாங்க, 1,44,000 தனியா பிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஐயோ, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா 1,44,000 பிரயாசப்படணும். அந்த குணலட்சணம் எல்லாருக்கும் வேணும். மீட்கப்படுகிற எல்லாரும் அந்த குணமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த நாமம் கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த பூமியில 1,44,000 அந்த நாமத்தை தரித்தவர்களாக இருப்பார்கள். அங்க போன பிறகுதான் பெறணும் அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லா குறிப்பும் இங்க வாசிக்க முடியாது. ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து சொல்லும் பொழுது எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இங்க புசிச்சிடணும் அப்படிம்பாங்க, அந்த இலைகளை இங்க புசிச்சிடணும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க போய் புசிக்கதான் போகிறோம். ஆனா அந்த அனுபவம் இங்க வந்துடும். தேவனுடைய நாமம் என் நெற்றியில் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். புதிய எருசலேமுடைய நாமம் என் நெற்றியில் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். இயேசுனுடைய நாமம் நெற்றியில் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்பதான் நான் அங்க போகும் பொழுது அதை பெற முடியும். இங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதவன் அங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது. இங்க தேவனுடைய நாமத்தை தரித்துக் கொள்வதற்கு ஏதுவான வாழ்க்கை வாழாதவன் அங்கே போகவே முடியாது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, 1,44,000 பேர் அவர்கள் தேவனுடைய நாமத்தை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய நம்ம விளக்கத்தை விளங்கி கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல தான் அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் எழுதப்படும் என்று சொல்கிறார். அந்த 14ஆம் அதிகாரத்தை குறித்து தீர்க்க தரிசன ஆவி சொல்கிறதை கவனித்து கேளுங்கள். SDA பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 7 பக்கம் 978. வெளிப்படுத்தலின் 14ஆம் அதிகாரம் ஆழ்ந்த கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு அதிகாரம். இந்த வேதாகம பகுதி விரைவில் அதன் அனைத்து தொடர்புகளிலும் புரிந்து கொள்ளப்படும். வெளிப்படுத்தலாகிய யோவானுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் தனித்துவமான சொற்களுடன் மீண்டும் சொல்லப்படும். நீங்க பார்க்க வேண்டியது, இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தினுடைய பகுதிகள் எல்லா நிலைகளிலும் விளங்கிக் கொள்ளப்பட வேண்டுமா? அதுக்கு ஒரு விளக்கம் மாத்திரமல்ல, அதற்கு பல விளக்கங்கள் இருக்கிறது என்பதை தீர்க்க தரிசன ஆவி நமக்கு தெளிவாக சொல்கிறது. நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. அப்போ எல்லா நிலையிலையும் இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது சொல்றாங்க பாருங்க, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் ஆழ்ந்த கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு அதிகாரம். இந்த வேதாகம பகுதி விரைவில் அதன் அனைத்து தொடர்புகளும் புரிந்து கொள்ளப்படும். அன்னைக்கு புரிஞ்சுக்கல, அது எல்லா தொடர்போடும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்துல போய் இவர்களுடைய நெற்றியில் எப்பொழுது நாமம் எழுதப்படுகிறது என்பதை என புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாமம் எழுதப்படும் என்கிறக்குரிய ஞானம் அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அடையாள அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எதையெல்லாம் அதுக்கு தொடர்பு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய வேண்டுமா, புரிந்து கொள்ள வேண்டுமா? 1,44,000
44,000 பேர். அவர் நெற்றியில தேவன் புதிய நாமத்தை எழுதுகிறார். பிதா என்கிற நாமத்தை எழுதுகிறார். புதிய எருசலேம் என்கிற நாமத்தை எழுதுகிறார். இயேசுவினுடைய புதிய நாமத்தை எழுதுகிறார். இது நிச்சயமாக பரலோகத்தில் அப்படியே நடக்க போகிறது. நான் வாசித்தேன், அந்த குறிப்பை சுருக்கமாய் வாசித்தேன். அதனுடைய ஞானம் அர்த்தம் இங்கே நடக்கும். இந்த பூமியில நீங்க சீயோன் மலையில் நிற்கணும். புதிய வனம் புதிய பூமியில சீயோன் மலையில் இருக்கிற ஆலயத்துல 1,44,000 இருப்பார்கள் என்று சொல்லி நான் ஒரு இந்த பைபிள் ஸ்டடியில வாசித்து காட்டிருக்கிறேன். அங்க நிச்சயமாய் நிற்பார்கள். ஆனா அதற்கு முன்பு நீங்க சீயோன்ல நிற்கணும். அதனுடைய அடையாள அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளணும். நம்ம தொடர்ந்து படிக்கும்போது விளங்கிக் கொள்வோம். இப்ப நம்ம விளங்கிக் கொள்ள போகிறது இந்த பேர் பிதா என்கிற நாமம் எனக்கு சொல்ல போகிற உண்மை என்ன என்பதை நான் விளங்கிக் கொள்ள போகிறேன். மேனஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 1 பக்கம் 249 250. தேவனுடைய ஜனம் அவருடைய நெற்றிகளை முத்திரிடப்பட்டவுடன், ஆனா அது காணக்கூடிய எந்த முத்திரையோ அல்லது அடையாளமோ அல்ல. ஆனால் அவர்கள் அசைக்க முடியாதவைகள் அறிவார்ந்த மற்றும் ஆவிக்குரிய ரீதியில் சத்தியத்தை நிலையிடும். இந்த முத்திரையை குறித்து சொல்லும் பொழுது முத்திரையிடுகிற சம்பவம் நிஜமாய் நடக்கும். ஆனா முத்திரை யாரும் பார்க்க முடியாது. அதற்கு ஒரு ஞான அர்த்தமும் இருக்கிறது. அவர்கள் சத்தியத்துக்குள் நிலைநிறுத்தப்படுகிறார்கள் என்று. அப்படி போல தேவனுடைய நாமம் இவருடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறோம். புதிய எருசலேம் என்கிற நாமம் இவருடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறோம். இவருடைய நெற்றியில இயேசுவினுடைய புதிய நாமம் எழுதப்பட்டிருக்கிறோம். நம்ம பார்க்க முடியாது. ஆனா எப்படி முத்திரையிடுதலுக்கு ஒரு சத்தியத்துக்குள் நிலைநிறுத்துறது என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறதோ, அப்படி போல இதற்கும் ஞானம் அர்த்தம் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் எல்லா நிலையிலும் விரைவில் விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினால அதில் இருக்கக்கூடிய அந்த நாமத்தின்கான ஞான அர்த்தத்தை இன்று நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். மேனஸ்கிரிப்ட் வால்யூம் 16, மேனஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 16 பக்கம் 236. எசேக்கியேல் 9வது அதிகாரத்தை படிக்கவும். இந்த வார்த்தைகள் நிஜத்தில் நிறைவேறும். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் என்னது படிங்க. முத்திரையிடுகிற சம்பவம் இந்த வார்த்தையில் நிஜத்தில் நிறைவேறும். ஆனாலும் காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் நித்திரை அடைந்து இருக்கின்றனர். முத்திரையிடுகிற சம்பவம் நிஜமாய் நிறைவேறும். அதுக்கான ஞான அர்த்தம் இருக்கிறது. நான் பார்க்க முடியாது. அப்படி போல தேவனுடைய பிள்ளைகளுடைய நெற்றியில 1,40,000 நெற்றியில தேவனுடைய பெயர் எழுதுகிற சம்பவம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆனா நான் பார்க்க முடியாது. அதுக்கு ஞானம் அர்த்தம் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மனதில் கொள்ள வேண்டும். எஸ்ஏ பைபிள் கமெண்ட்ரி வால்யூம் 7 பக்கம் 968. தேவனுடைய ஜனங்களின் நெற்றிகளில் போடப்படுகிற ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை என்றால் என்ன? இது தூதர்கள் வாசிக்கக்கூடிய ஒரு அடையாளம். ஆனால் மனித கண்களால் அல்ல. ஏனென்றால் அழிக்கும் தூதன் இந்த மீட்பின் அடையாளத்தை காண வேண்டும். அப்போ நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது 3 காரியங்கள். பிதா என்கிற நாமம், தேவன் என்கிற அந்த நாமம், புதிய எருசலேம் என்கிற அந்த நாமம், இயேசுவின் புதிய நாமம். இதனுடைய அர்த்தத்தை நான் விளங்கிக்கிட்டா நான் என் நெத்தில பிதா என்கிற நாமம் எழுதப்பட்டிருக்கிறதா நான் தெரிந்து கொள்ளலாம். எருசலேம் என்கிற நாமம் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ளலாம். இயேசுவினுடைய புதிய நாமம் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ளலாம். கிரேட் கான்ட்ரோவர்சி பக்கம் 620. இக்கட்டு காலத்தில் அறிக்கையிடாத பாவங்களை அவர்கள் முன்பாக தோன்ற தேவனுடைய ஜனம் பெற்றிருந்தால் பயத்துடனும் வேதனுடனும் சித்திரவதை செய்யப்பட்ட போது அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள். அதாவது என் பாவம் மன்னிக்கப்படாம இருந்திருக்குமானால் எனக்கு ஒரு கடினமான காலம் இருக்கும். அப்போ பயந்து சிக்குண்டு நொறுங்கி போவான், மூழ்கி விடுவான், எழுந்திருக்க முடியாத நிலைக்கு போய்விடுவான். நம்பிக்கையின்மை அவருடைய விசுவாசத்தை துண்டித்துவிடும். மேலும் அவர்கள் விடுதலைக்காக தேவனிடம் கெஞ்சுவதற்கு நம்பிக்கை கொள்ள முடியாது. ஆனால் அவர்களுடைய தகுதியின்மை பற்றியதில் அவர்கள் ஆழமான உணர்வை கொண்டிருந்தாலும் அவர்கள் வெளிப்படுத்த எந்த மறைக்கப்பட்ட தவறுகளும் இல்லை. அவர்களுடைய பாவங்கள் நியாயத்திற்கு முன்பாய் போய் அவைகள் நிவிர்த்தி செய்யப்பட்டு விட்டன. மேலும் அவர்களால் அவைகளை நினைவுபடுத்த முடியாது.
ஒரு 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 சூழ்நிலை இங்க நான் வாசிக்கிறேன். 1,44,000 பேர் முத்திரிடப்பட்ட பின்பு அவருடைய நெற்றியில பேர் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இங்க ஒரு நியாய தீர்ப்பினுடைய முடிவை பார்க்கும் பொழுது, எனக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா என் பாவம் எனக்கு ஞாபகத்துக்கு வராதான். பாவத்தை அறிக்கையிடாதவன் நடுங்கி அவன் மூழ்கடிக்கப்பட்டு பேருவான். ஆண்டவரை விசுவாசித்து அவரிடத்துல அறிக்கையிடுகிறவன் அவன் பாவம் ஞாபகத்துக்கு வராதான். ஏன் இங்க வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நான் பிதாவின் நாமம் எழுதப்பட்டவனாயிருப்பேன், புதிய எருசலேம் நாமம் எழுதப்பட்டவனாயிருப்பேன், இயேசுனுடைய புதிய நாமம் எழுதப்பட்டவனாக காணப்படுவேன். நீங்க இந்த இந்த தேவனுடைய பிள்ளை, நம்ம எல்லாரும் அழைக்கப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி. இங்க பிதாவினுடைய பெயர் அவனுடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க சகரியா 12:1 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் அப்படின்னு இஸ்ரவேலை குறித்து அப்படின்னு சொல்லும் போது அவர் யாக்கோப்புக்கு பேரை மாத்தி இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட அந்த யாக்கோப்பை சொல்லவில்லை, யாக்கோப்பினுடைய சந்ததியை சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அவர் யாக்கோப்பினுடைய சந்ததியை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எசேக்கியேல் 13:14 வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதே போல இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகளின் வனாந்திரது, இங்கே இஸ்ரவேல் என்று சொல்லும் போது இஸ்ரவேலுடைய சந்ததியை குறிக்கிறது. அப்படியே நீங்க இன்னும் ஆதாரம் வேணும்னு பாத்தீங்கன்னா எரேமியா 14வது அதிகாரம் 2வது வாக்கியத்திலும், எரேமியா 17வது அதிகாரம் 1வது வாக்கியத்திலும் யூதா துக்கி இருக்கிறது, யூதாவின் பாவம் என்று சொல்லும் போது யூதா மாமிசத்தின்படி பிறந்த அந்த யாக்கோப்பினுடைய மகனாக யூதாவை குறிக்கவில்லை, யூதாவினுடைய சந்ததியை குறிக்கிறது. அப்படியானால் இங்கு தேவன் பிதா என்கிற நாமம் என் நெற்றில எழுதப்படுகிறது என்று சொன்னால் 1,40,000 யார் என்று கொண்டால் அவர்கள் தேவனுடைய சந்ததியா இந்த பூமியில இருக்கிறவர். அப்ப நான் யாரு? அவங்களதான் அந்த குறிப்பை வாசித்து காட்டினேன். இனி அவர்கள் சிந்தைக்கு பாவம் வர போறதில்லை. நான் தேவனுடைய பிள்ளை, இனி நான் விழமாட்டேன். என் இருதயத்தில் பிரமாணம் எழுதப்பட்டாயிற்று, இனி எனக்கு தேவன் யார் என்று போதிக்க வேண்டியதில்லை. 1,44,000 பேர் யார் என்று கேட்டால் இருதயங்களில் பிரமாணம் எழுதப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் இருக்க போகிறது. இந்த பூமியிலே நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் இருக்க போகிறவர்கள், எந்த நிலையிலும் சாத்தான் அவர்களை மேற்கொள்ள முடியாதவைகள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க போகிறவர்கள். இன்னொரு காரியம் அவருடைய நெற்றியில எழுதப்படுகிறது, புதிய எருசலேம் என்று எழுதப்படுகிறது. 1,44,000 பேர் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது, நான் இப்ப தேவனுடைய பிள்ளை, ஆமா தேவனுடைய பிள்ளைதான், ஆனா தேவனுடைய பிள்ளையாய் முழுமையாய் மாறிட்டேனா? இல்ல, மாறுகிறதுக்கான ஓட்டத்தில் இருக்கிறேன். கிறிஸ்து மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். பாவம் என் இருதயத்தில் இருந்து மறைந்து போகும் என்று நம்புகிறேன். தேவனுடைய பிரமாணம் என் இருதயத்தில் எழுதப்பட்டு பாவம் இல்லாதவனாக நான் காணப்படுவேன் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அதை நான் நிலைநிறுத்தாவிட்டால், கிறிஸ்துவோடு கைகொடுத்து நான் தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதியாய் நான் காட்டாவிட்டால் மூழ்கடிக்கப்பட்டு போவேன். 1,40,000 பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தேவனுடைய பிள்ளை. அவங்க தேவனுடைய பிள்ளையாக இருப்பதனால அவர்கள் புதிய எருசலேமிலே வாழ்வதற்கு தகுதி உடையவர். அந்த பாக்கியத்தை பெற்று விட்டார்கள். இவர்கள் இருதயத்தில் தேவனுடைய பிரமாணம் எழுதப்பட்டாயிற்று, இவருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டாயிற்று, இவர்கள் தேவனுடைய சந்ததியாக அங்கீகரிக்கப்பட்டாயிற்று, இவர்கள் இனி பரலோகத்தின் பிரஜைகள். என்ன ஒரு சூழ்நிலை பாருங்க. 1,44,000 பேர் ஆண்டவர்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த சூழ்நிலையை பாருங்க. அவங்க பரலோகத்துக்கு தகுதி. இன்னைக்கு ஜேக்கர் ஸ்டீபன் முன்பாக வந்து நின்று, ஆண்டவர் ஜேக்கர், ஐ ஹவ் சீல்ட் யூ, நீ பரலோகத்துக்கு தகுதியுடையவன், உன்னை நான் புதிய எருசலேமின் வாசியாக மாற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? ஐயோ ஆண்டவரை, இந்த இருண்ட உலகம் வந்துடுறேன், என்ன கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் நேரம் ஆயிடக்கூடாது, சரி பரவாயில்ல, நம்ம நேரம் எடுத்து பிரசங்கிப்பதாய் முடிவு செய்திருக்கிறோம். கூட்டு பரலோகத்துக்கு காட்சிகள் எல்லாம் கொண்டு போய் காட்டுறாங்க, ஜீவருட்சத்தின் கனி எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ நான் இங்க வரல, திரும்பி போல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னா
ஆனா இல்ல நீ போ, அங்க போய் உண்மையா இருந்தா தான் நீங்க வர முடியும், இதை நீ புசிக்க முடியும்னு சொல்லி இந்த இருண்ட உலகத்துக்கு நான் திரும்பி வந்தேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு என்னால இனி ஆண்டவருடைய வார்த்தை விட்டு விலகி போக முடியாது, நான் எந்த விதத்திலையும் தயங்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஊழியத்தை தீவிரமாய் செய்தார்கள். இன்னைக்கு எங்க 1,40,000 யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த தகுதியை பெற்றவர்கள். எலன் கீழே வாழ்ந்து அந்த தகுதியை பெற வேண்டியது இருந்தது. ஆனா இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த தகுதியை பெற்றவர்கள், தேவனுடைய சந்ததியா இருக்கக்கூடிய தகுதியை பெற்றவர்கள், புதிய எருசலேமிலே வாசம் செய்கிற தகுதியை பெற்றவர்கள். ஆனால் என் இயேசுவை போல, ஏன்னா அவருடைய நெற்றிலே இயேசுவினுடைய புதிய நாமம் எழுதப்படுகிறது பாத்தீங்களா, இயேசுவை போல. ஐயோ இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு, இந்த பூமிக்கு தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு வாசமாய் இருப்பதற்கு தகுதியை பெற்றாலும் ஆத்தும பாரம் உள்ள பிள்ளைகள் இந்த 1,44,000. சும்மா வாங்க 1,40,000. யார் இந்த 1,44,000 நம்ம சும்மா பட்டுக்கிறது இல்ல. இந்த குணம் ஒரு ஆத்தும் அழியுது, சத்தியம் போய் சேரலையே, ஆண்டவரே என் ஜனம் இப்படி இருக்கிறதே என்று மனப்பாரம், வேதனை, துக்கம் நிறைந்து அந்த வேலையை செய்கிறதுக்கான பிரயாசம் எனக்கு இருக்கிறதோ. இவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1,40,000 யாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க போறதுக்கு, பரலோகத்துக்கு போறதுக்கு நான் வர ஆண்டவர் இங்க இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் கூட்டிட்டு போனுங்க. அப்படிப்பட்ட தீர்ப்பை பெற்றவர்கள், புதிய எருசலேமில் வாழ்வதற்கு தகுதியை பெற்றவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ அந்த எருசலேமுக்கு நான் வருகிறதை காட்டிலும், ஐயோ ஆண்டவரை எவ்வளவு ஜனம் அழிவோடு இருக்கிறார்கள், இவர்களை நான் ரட்சிக்க வேண்டும், காலம் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லி ஓடுகிற ஒரு கூட்டம் தான் 1,44,000. சும்மா தேர்ந்தெடுக்கல, சும்மா தேர்ந்தெடுக்கல. என்ன ஒரு ஆழமான காரியங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்குது. சும்மாதான் சொன்னாங்க லட்சத்தின் வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் பல நிலையில விளங்கிக் கொள்ளப்படணும்னு சொல்லி. ஆனா இந்த நோக்கத்துல பார்க்கும் பொழுது இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், இப்படிப்பட்ட தன்மைக்கான பிரயாசப்படுகிற பிள்ளைகள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியும். இது 1,44,000 பேருக்குன்னு சொல்லிடாதீங்க. அவர்கள் ஒருவராயிருக்க நாம் முழுமையாய் பிரயாசப்படணும், மறந்துடாதீங்க. இந்த பிரயாசத்தில் இருக்கிற பிள்ளைகள், பாவத்தை முழுமையாய் விட்டுவிட்டு தேவனுடைய சந்ததியாய் வாழ்வதற்கு தீர்மானிக்கிற பிள்ளைகள், அதற்கான ஓட்டத்தை ஓடுகிற பிள்ளைகள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை அதை தேர்ந்தெடுக்கிற காலம் வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் தேர்ந்தெடுப்பார். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். வால்யூம் 6 பக்கம் 1117. ஒரு மனிதன் ஆவியினால் நிரப்பப்படும் போது அவன் எவ்வளவு கடுமையாக சோதிக்கப்பட்டு புடமிடுகிறானோ அவ்வளவு தெளிவாக அவன் கிறிஸ்துவின் பிரதிநிதி என்று நிரூபிப்பான். எவ்வளவு சும்மாலாம் 1,40,000 அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இதை உட்கார்ந்து நல்லா சூழ்நிலை பேசிக்கிட்டு அப்படியே இருக்கிறானெல்லாம் இல்லை. ஆண்டவரேன்னு சொல்லி, ஐயோ நான் இந்த பாடு இந்த கஷ்டம் என்ன ஆண்டவரே, நீ எல்லாத்துக்கும் மத்தியில் அவரை இறுக பிடித்துக் கொள்கிறவன் தான் 1,44,000 பேர். ஆத்துமாவில் குடிக்கொண்டிருக்கும் சமாதானம் முகத்தில் காணப்படுகிறது. வார்த்தைகளும் செயல்களும் இரட்சகரின் அன்பை வெளிப்படுத்துகின்றன. மிக உயர்ந்த இடத்திற்கு எந்த முயற்சியும் இல்லை. சுயம் கைவிடப்பட்டது. நிரூபிக்கப்பட்ட எல்லார் மேலும் இயேசுவின் பெயர் எழுதப்பட்டது. Proved people, proved in the judgment of God. தேவனுடைய நியாய சங்கத்தில் நிரூபிக்கப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அவருடைய பேர், ஆண்டவருடைய புதிய நாமம் அவர்களுக்கு எழுதப்படுகிறது. இந்த 1,40,000 யாரு அப்படின்னு கேட்ட, சும்மா பேர் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த நாமமும் முத்திரையும் ஒண்ணுதான். அப்படி இல்லை. முத்திரிடப்படுகிற அந்த 1,40,000 நெற்றியில 3 நாமங்கள் எழுதப்படுகிறன. பிதா என்கிற நாமம், புதிய எருசலேம் என்கிற நாமம், இயேசுவினுடைய புதிய நாமம், இயேசுவினுடைய நாமம். அவர்கள் சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு தேறினவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள், இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள். இவர்கள் புதிய எருசலேமுக்கு தகுதியுடையவர்கள். இந்த பூமியில தேவனுடைய சந்ததியாய் வாழுகிறவர்கள். ஐயா, புரிஞ்சுவிட வேண்டிய உண்மை, பரலோகத்துக்கு போறதுக்குரிய எல்லா உரிமை இருந்தோம். அழுகின்ற ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகள் 1,44,000 பேர். யாரு 1,44,000 பேர்? தேவனுடைய சந்ததி, புதிய எருசலேமில் வாழ்வதற்கு தகுதி பெற்றவர்கள், சகல விதத்திலும் சோதிக்கப்பட்டு புடமிட்டு கிறிஸ்துவினுடைய குணத்தை வெளிப்படுத்தியவர்கள், நிரூபிக்கப்பட்டவர்கள்.
144,000 பேரில் ஒருவராய் இருப்பதற்காக நாம் முழு பிரயாசத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி எலன் ஜி ஒயிட் சொல்றத நம்ம படித்திருக்கிறோம். அதை ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. சரி, இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். இந்த இந்த பேர்லாம் எங்க எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. கிரேட் கான்ட்ரோவர்சி பக்கம் 645 646. தேவனுடைய நகரத்துக்குள் நுழைவதற்கு முன் இரட்சகர் அவருடைய ஆதரவாளர்களுக்கு வெற்றியின் சின்னங்களை வழங்கி அவருடைய ராஜரீக நிலையின் அடையாளத்துடன் அவர்களை உடுத்துவிக்கிறார். வெற்றியாளர்களின் தலைகளின் மீது, வெற்றியாளர்கள் சொன்ன உடனே 144 எல்லாருக்கும் நீங்க பரலோகத்துக்கு போனா இந்த குணம் வேணும், பரலோகத்துக்கு போனா இந்த குணம் வேணும். வெற்றியாளர்களின் தலைகள் மீது இயேசு அவருடைய சொந்த வலது கரத்தால் மகிமையின் கிரீடத்தை வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடம் இருக்கிறது. அது அவருடைய சொந்த புதிய நாமம் மற்றும் கர்த்தருடைய பரிசுத்தம் என்று எழுதப்பட்டது. இந்த கிரீடத்தை நான் கொஞ்சம், அந்த பேர் நெற்றியில எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் பரலோகத்துல அந்த கிரீடத்துலதான் அது எழுதப்பட்டிருக்குன்னு தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துக்கள் மூலமா அதை அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ எனக்காக கிரீடம், is it reserved for me? பரலோகத்தில் எனக்காக கிரீடம் காக்க ஏற்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறதா? பரலோகத்துல போய் பார்த்துக்கலாம், இங்க ரெடி ஆயிரும் கிரீடம். அந்த கிரீடத்தை பெறுவதற்குரிய தகுதி எனக்கு இங்க வந்துடணும். பவுல் சொல்லுவார் இல்லைங்களா? வசனத்தை குறித்திருக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்துல, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லணும். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அதற்கு எதுவான ஓட்டம், அதற்கு எதுவான பேச்சு, அதற்கு எதுவான சிந்தனை, அதற்கு எதுவான செயல் என்ற உருவாகன இங்க ஆண்டவர் புட்டமிட்டுகிறார். ஒரு அக்னி இருந்து ஒரு அக்னிக்கு நடத்துகிறார், அவருடைய சாயலை வெளிப்படுத்துவதற்காக. பவுல் சொன்னார் பாருங்க, இது முதல் எனக்காக கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ, நான் தேவனுடைய சந்ததி, நான் புதிய எருசலேமின் வாசி, நான் கிறிஸ்துவனுடைய குணத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறவன். இப்படிப்பட்ட நிலையை அடையும் பொழுது நானும் சொல்ல முடியும், பவுலோட சேர்ந்து எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, யார் 1,44,000 பேர் புதிய எருசலேமில் வாழ தகுதி பெற்று பூமியில் வாழ்கிறவர்கள். நான் போக்கஸ் பண்ணிருக்கிறேன். நிறைய இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் போக்கஸ் பண்ணது ஹைலைட் கேரக்டர். எனக்கு அதுக்கு படிக்கும் பொழுது என்ன ஆண்டவரே, ஐயோ இந்த எப்ப வருவீங்க, எப்ப ஓடிடலாம் பரலோகத்துக்கு அப்படிதானே தோணுது. ஐயோ, ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, நீர் வரும்பொழுது அக்னியால் அவர்கள் வெந்து போவார்களே, இவர்களை காக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரலையே. எனக்கு பிள்ளைகளை, 144,000 பேர் யார்? 3ஆம் தூதனுடைய செய்தி அறிவிக்கிறவர்கள். ஏன் அந்த வேலையை செய்ய போறாங்க? ஏசா பருவத்தை ஆண்டவர் பழி வாங்கணும். நம்ம அதை படிச்சு அந்த ஊழியம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சும்மா தேர்ந்தெடுக்கல, சரி வரட்டும் கூட்டு போகல, முழுமையாய் புடமிடப்பட்டு இயேசுவினுடைய சாயலை, குணத்தை, அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பது சோதித்து பார்த்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். பரலோகத்துக்கு போறது கூட தகுதி உடையவன் என்று சொன்ன பிறகு பரலோகத்துக்கு வராம இயேசுனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற மகனை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் புத்தர் பலன், பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதி இருந்தது, இந்த பூமியில வாழ்வதற்கு தீர்மானித்தவர்கள். சில ஒரு குணத்தை படிப்போம். வெளிப்படுத்திய 7ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தார்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். 144,000 பேரை பற்றி சொல்லும் போது இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் ஆத்தும ஆதாயத்துக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள் என்பதை நம்ம மறுக்கவே முடியாது. இந்த ஊழியக்காரர்கள் என்கிற வார்த்தைக்கு இங்க மூல பாஷையில போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா implicit obedience, அடிமை அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்வேன், மாற்று கருத்தே இல்ல. என்ன ஒரு பிரமாணத்துல கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க, கொலை செய்ய சொல்றீங்க, மோச கேட்க மாட்டான், கொன்னுருவான்.
என்ன ஆண்டவரே நரபலி கொடுக்க சொல்றீங்க? இது எப்படி ஆண்டவரே? உம்முடைய திட்டமா இது? நீர்தானா அப்படின்னு ஆபிரகாம் கேட்க மாட்டான், போயிட்டே இருப்பான். ஊழியக்காரன் சொன்ன பைபிளை தூக்கிட்டு ஊழியம் செய்யற கேலி செய்து வரல. அதைத்தான் ஊழியம் ஊழியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் ஊழியக்காரனாய் இருப்பதற்கு தகுதி அடைந்து விட்டானா என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்பதே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரையும் ஆண்டவர் ஆசாரியர் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரியமான ஆசாரிய கூட்டமையும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதுல நீங்க இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், நம்ம ராஜரீக ஆசாரியர் கூட்டம். அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நான் ஆசாரியன் தானே. அவர் எனக்கு பரிந்து பேசுகிறது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற ஆசாரியன் தான். அவருடைய வேதத்தின் வாயிலை தாங்கிக் கொண்டிருக்கிற ஆசாரியன் தான். அவருடைய ஊழியம் பரலோகத்தில் செய்யப்படுகிற அந்த ஊழியத்தினுடைய மேன்மையும் மகிமையும் பூமியில ஒளிரச் செய்கிற ஆசாரியன் தான். அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே செய்கிற ஆசாரியன் தான். 1,44,000 பேர். நான் செய்கிற ஊழியம் கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை யோசித்து பாருங்க. குறிப்பை வாசிக்கிறேன். பைபிள் கமெண்ட்ரி வால்யூம் 7 பக்கம் 978. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் பூமியின் மேல் பெற்றிருக்கிறார். நான் ஒரு பிரசங்கத்தை போய் கேட்டேன். அம்மையார் குறிப்பா அப்படியே சொல்லி அப்படி போயிடுறாங்க. அதுதான் பிடிக்குது, இப்படி வாசிக்கிறது பிடிக்கல. இதை வாசித்தான் ஆகணும். இதுல இப்படி சொல்லிருக்கு, அதுல அப்படி சொல்லிருக்கு, இது ரெண்டு நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணாதான் என்ன நிறைய பேர் சொல்றாங்க. எதுக்கு நீங்க எல்லாத்தையும் வாசிருக்கீங்க? ஐயா, வாசித்த பிறவே நம்ப மாட்டேங்கிறான். அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாரு. சொன்னாரு ஜேகர் சொன்னாருன்னு பேரும். ஐயா, அம்மையார் குறிப்பு, தீர்க்கதரிசனுடைய எழுத்துகள், தேவனுடைய வார்த்தைகள். நான் வாசிக்கேன், நான் சொல்றேன் நினைச்சிடாதீங்க. நான் சொல்ற பெரும்பகுதியும் பிரசங்கத்துல நீங்க போய் உட்கார்ந்து கேட்டா வாசிக்கிறதா நிறைய இருக்கும். பைபிள் கமெண்ட்ரி பக்கம் 978. பொறுமையா கேளுங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் பூமியின் மேல் பெற்று இருக்கிறார். பாகாலுக்கு முழங்கால் படியினது ஆயிரக்கணக்கானவர் அவரிடம் உள்ளனர். அத்தகையவர்கள் சீயோன் மலையில் அவருடன் நிற்பார்கள். ஆனால் அவர்கள் முழு கவசத்தையும் அணிந்து கொண்டு அழிவுக்கு தயாராக இருப்பவர்களை ரட்சிக்கும் வேளையில் பங்கு கொள்ள தயாராக இந்த பூமியின் மேல் கண்டிப்பாக நிற்க வேண்டும். நீ ஏன் நிற்கணுமா? எல்லாரையும் ரட்சிப்பதற்கான வேலையை செய்வதற்கு இந்த பூமியில அவங்க நிற்கணுமா? பரலோக தூதர்கள் இந்த தேடலை நடத்துகின்றார்கள். மேலும் நிகழ்கால சத்தியத்தை நம்புகிற அன்னவரிடமும் ஆவிக்குரிய செயல்பாடு கோரப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் தூதர்களின் வேலையில் அவர்களோடு சேரலாம். ஐயா, இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் ஆளை தேடிட்டு இருக்கிறார். உலகம் முழுவதும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் வேலையை செய்வதற்காக, சத்தியத்தை அறிவிப்பதற்காக ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அப்ப நாங்க ஊழியம் செய்யலையா? ஊழியம் செய்யறீங்க. அவருக்கு அடிமையாக இருந்து கொண்டு ஊழியம் செய்யறமான யோசிச்சு பாருங்க. அவருடைய சாயலை வெளிப்படுத்துவதற்கான பிரயாசத்தில் இருந்து கொண்டு ஊழியம் செய்யறமான்னு பாருங்க. புதிய எருசலேமுக்கு தகுதியுடையவரை மாறுகிறதுக்கு ஏதுவாக இருந்து கொண்டு ஊழியம் செய்யறமான்னு பாருங்க. தேவனுடைய சந்ததியா இந்த பூமியில் இருந்து கொண்டு ஊழியம் செய்யறமான்னு பாருங்க. யாருடைய வேலையோடு இணைந்து செய்ய போறோம் அப்படின்னு சொன்ன தூதர்களுடைய வேலையோடு இணைய போறோம். This is a work committed to us. நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனால் பரலோகம் நம்மளோடு கூட இணைந்த அந்த வேலையை செய்ய போகுதா? யார் கூட தூதர்கள் இணைந்திருக்கிறார்களா? Sermons and Talks வால்யூம் 1 பக்கம் 72-73. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வாக்கியங்களை எல்லாம் எழுதுறாங்க. முதல் 3 வாக்கியத்தை நீங்க வாசிங்க. சீயோன் மலையில 144 இருப்பாங்க. அவங்க புதுப்பாட்டை பாடுவாங்க. சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்களுக்கு முன்பாக அவர்கள் புதுப்பாட்டை பாடுவார்கள். அந்த பகுதி அவர்கள் எழுதிவிட்டு சொல்கிறார்கள். அவர்கள் ஏன் இவ்வளவு விசேஷமாக தனிமைப்படுத்தப்பட்டனர்? ஏன் இவங்க மட்டும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஏனென்றால் அவர்கள் முழு உலகத்திற்கு முன்பாக ஒரு ஆச்சரியமான சத்தியத்துடன் இருக்க வேண்டும்.
மற்றும் அவர்களின் எதிர்ப்பை பெற வேண்டும். நானும் ஒரு குரூப்ல இருந்தேன், வாட்ஸ்அப் குரூப்ல. அங்க சிலர் வந்து நின்று நம்மள எவ்வளவு மட்டகரமா பேசணுமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கூட அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த அவனை வெளியே தள்ளு, அவனை எழுத விடாத. எதிர்ப்பை பெறணும். இப்ப சும்மாங்க பயங்கரமான எதிர்ப்பை நாம் பெற வேண்டும். முழு உலகத்துக்கு முன்பாக சத்தியத்தோடு நிற்க வேண்டும். உலகத்தினுடைய எதிர்ப்பை பெற வேண்டும். மேலும் இந்த எதிர்ப்பை பெறும்போது மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து அவர்களுக்காக உருவாக்கப்படுவதை கண்டிப்பாய் பெற முடியும். அவர்கள் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனக்கு இதனுடைய பிள்ளைகள் 1,49,000 யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, உலகம் முழுவதற்கு முன்பும் சத்தியத்தை எடுத்து சொல்ல போகிறவர்கள். இப்ப நம்ம இப்போ கொண்டு போக முடியுமா? படிப்போம். 1,49,000 யார் என்ற கேள்விக்கு அடுத்த பதில் தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துக்கள் இருந்து வருகிறது. அவர்கள் உலகம் முழுவதற்கும் சத்தியத்தை எடுத்து சொல்லவர்கள், சொல்ல போகிறவர்கள், உலகத்தினுடைய எதிர்ப்பை பெறப் போகிறவர்கள். Testimonies by the Church வால்யூம் 3 இன்னொரு உண்மையான காரியத்தை நம்ம படித்து விடலாம். வால்யூம் 3 பக்கம் 266 67 ரொம்ப கவனமா கேளுங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான காரியம். 1,49,000 யார் அப்படிங்கிற கேள்வி. தேவனுடைய ஊழியத்தின் ஆவியை பெற்று ஆத்துமாக்களின் ரட்சிப்பை இருதயத்தில் கொண்ட தேவனுடைய உண்மையான ஜனம் பாவத்தை அதன் உண்மையான பாவமான தன்மையில் எப்போதும் பார்ப்பார்கள். அத புரியும் நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை பாவமாய் பார்ப்பார்கள். தேவனுடைய ஜனங்களை எளிதில் சூழ்ந்து கொள்ளும் பாவங்களை தெளிவாக கையாண்டு அவர்கள் எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்கள் பக்கம் இருப்பார்கள். அந்த சென்டென்ஸை பாருங்க. தேவனுடைய ஜனங்கள் எளிதில் சூழ்ந்து கொள்ளும் பாவங்களை தெளிவாக கை கொண்டு. ரொம்ப கேஷுவலா இருக்கும் பாவம். பெருசா பாவம்னு பயந்துட்டுலாம் இருக்க வேண்டியது இல்லை. அது ரொம்ப மத்தியில அழகா, ரொம்ப எளிமையா, ரொம்ப 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 சந்தோஷத்தை தர்ற மாதிரி அதை போட்ட உடனே காதுல போட்டு கண்ணுல போட்டு ஒரு அழகா, என்ன அழகா இருக்கா, லட்சணமா இருக்கா அப்படின்னு சொல்லுவான். நம்ம பிள்ளை நிற்கும், காதுல இருக்காது, கழுத்துல இருக்காது, கையில் இருக்கா, ஒண்ணு இருக்காது. நம்ம சபைக்கு இன்னொரு பிள்ளை வந்திருக்கும், தலைவருடைய பிள்ளையா இருக்கும், அது காதுல போட்டிருக்கும், கழுத்துல போட்டிருக்கும். அது இருந்து ஒரு விசுவாசி வருவாங்க, அந்த பிள்ளை நம்ம கிட்ட நிற்கும், நம்ம பிள்ளை நம்ம கிட்ட நிற்கும். அது என்ன அழகா இருக்காமா, எங்க வாங்கின அந்த டோலாக்கு? இந்த பாவங்களை சரியாய் கையாளுகிற பிள்ளைகள் தேவனுடைய பக்கம் இருப்பார்கள். அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன். தேவனுடைய ஜனங்களை எளிதில் சூழ்ந்து கொள்ளும் பாவங்களை தெளிவாக கையாண்டு அவர்கள் எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்கள் பக்கம் இருப்பார்கள். சபைக்குரிய முக்கியமான முடிவு வேளையில், சபைக்கு என்ன இருக்கு? ஒரு முடிவு வேலை இருக்கு. closing work for the church. அது என்ன? தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பாக தவறு இல்லாமல் நிற்க வேண்டிய 1,44,000 பேர் முத்திரையிடப்படும் நேரத்தில் சபைக்குரிய முடிவு வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,44,000 பேர் முத்திரையிடப்படுற நேரம். 1,44,000 பேர் முத்திரையிடப்படும் பொழுது சபைக்குரிய முடிவு வேலை வந்துடும். இதுதான் அந்த குறிப்புல இருக்கு. அவர்கள் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட ஜனங்களின் தவறுகளை மிக ஆழமாக உணர்கிறவர்கள். கடைசி வேலையை பற்றிய தீர்க்க தரிசன விளக்குரையில், கடைசி வேலையை பற்றி தீர்க்க தரிசன விளக்குரையில அது என்ன, எந்த தீர்க்க தரிசிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. உரையின் மூலம் ஒவ்வொரு புருஷரும் தங்கள் கையில் வெட்டுகிற ஆயுதங்களை பிடித்திருக்கிற உருவத்தின் கீழ் இது வலுக்கட்டாயமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. எது வலுக்கட்டாயமா முன்வைக்கப்பட்டது? சபைக்குரிய முடிவுகளை 1,44,000 முத்திரெடுக்கிற சம்பவம். வெட்டுகிற ஆயுதங்கள், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம். அவனுடைய வேலையில, வெட்டுற வேலையில சபைக்குரிய முடிவு வேலை 1,44,000 முத்திரையிடுகிற சம்பவம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்களை சணநூல் அங்கீகரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கு உருவ போய் அதற்குள் செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில அடையாளம் போடு என்றார். சரிங்களா? இது 1,44,000 அடையாளம் இடுகிறது என்பதை நம்ம பிறகு நினைச்சுக்கலாம். நிறைய அம்மையாருடைய குறிப்புகள் எல்லாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் தேவனுடைய ஆலோசனையில் யார் நிற்கிறார்கள்? ஆண்டவர் போய் முத்திரை போடுப்பான்னு சொல்றாரு, பெருமூச்சு விட்டு அழுகிற நெற்றியில முத்திரை போடுன்னு சொல்றாரு. அந்த நேரம், அதுதான் சபைக்குரிய முடிவு வேளை. அந்த நேரம் யாரு தேவனுடைய ஆலோசனையில் நிற்கிறார்கள்? தேவனுடைய ஜனம் என்று கூறப்படும் மக்களிடையே தவறுகளை கிட்டத்தட்ட தவிர்த்து
பாவத்தை கண்டிப்பவர்களுக்கு எதிராக வெளிப்படையாக இல்லை என்றால் அவர்களின் இதயத்தில் முணுமுணுக்கிறவர்களா? பாவத்தை குறித்து வெளியே சொல்லாம அப்படியே உள்ள இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கானா? இல்ல, அவன் இருக்க முடியாது. பாவத்தை கண்டிப்பவர்களுக்கு எதிராக தங்கள் நிலைப்பாட்டை எடுத்து தவறு செய்தவர்கள் மீது அனுதாபம் காட்டுகிறவர்களா? பாவமப்பா அப்படின்னு சொல்றவனா? உண்மையில் இல்லை. அவர்கள் மனம் திரும்பி சீயோனில் பாவியின் கைகளை பிடித்துக் கொள்வதிலும் ஊழியத்தில் பாரம் உள்ளவர்களை அடக்குவதில் சாத்தானின் வேலையையும் விட்டு விடாவிட்டார் அவர்கள் ஒருபோதும் தேவனுடைய முத்திரையின் அங்ககார அடையாளத்தை பெற மாட்டார்கள். ஒரு முடிவு வேலையை பற்றி பேசுறாங்க. அது லட்சத்தின் அப்ப முத்திரையிடுற வேலை. அது எங்க இருக்கு அப்படிங்கிற எசேக்கியேல் 9 இருக்குது. அவன் வெட்டும் பொழுது அந்த வேலை நடந்துருப்பா. அதுக்கு முத்தி முத்திரை போடுறாரு. யார் முத்திரை பெறுவாங்க அப்படிங்கிற காரியத்தை அவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பெற மாட்டார். வெட்டுகின்ற ஆயுதங்களை பிடித்திருக்கின்ற 5 புருஷரின் வேலையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் துன்மார்க்கரின் பொதுவான அழிவில் அவர்கள் விழுவார்கள். இந்த பொதுவான அழிவை எடுத்து ஒரு போதனை இருக்கும், நம்ம அதை பிற்பாடு படிக்கலாம். இந்த விஷயத்தை கவனமாக குறிக்கவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர்கள் உருவாக்கப்பட்ட தூய்மையான சத்தியத்தின் அடையாளத்தை பெறுபவர்கள் சணநூல் அங்கீகரித்த புருஷனால் ஒரு அடையாளத்தால் பிரதிநிதித்துவம் செய்யப்படுகிறார்கள். அவர்கள் சபையும் செய்யப்படுகிற சகல அறிவுநுட்பின் நிமித்தம் பெருமூச்சு விட்டாளுகிற மனுஷராக பரிசுத்தம் மற்றும் தேவனுடைய கனம் மற்றும் மகிமை போன்றவைகளுக்கு அவர்கள் கொண்டுள்ள நேசம் மற்றும் பாவத்தின் விஞ்சிய ஒழுக்கக்கேடு பற்றி அவர்கள் கொண்டுள்ள ஒரு தெளிவான பார்வை அது அவர்கள் வேதனையுடனும் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களாகவும் இருப்பதாக சுட்டி காட்டுகிறது. என்ன பெருமூச்சு அழுகுனா சும்மா போய் சோமுனது அது இல்ல, ஐயோ இப்படி இருக்கிறதேங்கிற வேதனை அவருடைய நெற்றியில் ஆண்டவர் முத்திரைப்பட போகிறார். எசேக்கியேல் 9 வாசிங்க. அப்போ சபைக்குரிய முடிவு வேலை 1,40,000 முத்திரிடுகிற சம்பவம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எசேக்கியேல் 9 இருக்கிறது. அங்க ஒரு கூட்டம் என்ன செய்யப்படு முத்திரிடப்படுகிறது. அவங்க தெளிவா சொல்றாங்க, வெட்டும் பொழுது அந்த முடிவு வேலை நடக்கும் என்று சொல்லி. ஆனால் பாவத்திற்கும் நீதிக்கும் இடையிலான பரந்த வேறுபாட்டை இவ்வாறு காணாத மற்றும் தேவனுடைய ஆலோசனையில் நின்று அடையாளத்தை பெறுவர்களைப் போல உணராத அனைவரின் பொது அழிவு வெட்டுகிற ஆயுதங்களுடன் இருக்கிற 5 புருஷர்களுக்கான கட்டளையில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒரு குரூப் முத்திரை போட்டிருக்கு, இன்னொரு குரூப் என்ன செய்யப்பட போகுது? வெட்டப்பட போகிறது. முத்திரை பெறாதவன் எல்லாம் வெட்டுறாங்க. உத்தரவு பாருங்க, நீங்கள் இவன் பிள்ளாரே நகரம் என்று உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்துக் கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள். முடிவு வேலை ஒண்ணு சொல்றது, அந்த முடிவு வேலை தான் 1,40,000 முத்திரிடப்படுறாங்க. அந்த முடிவு வேலை என்னன்னா, ஒரு கூட்டம் முத்திரிடப்படுகிறது, இன்னொரு கூட்டம் அழிக்கப்படுகிறது. அப்ப சபை எப்படி இருக்கும்? ஒரு கூட்டம் முத்திரப்பட்டு நிற்குது, மீதி எல்லாம் வெட்டப்பட்டாச்சு. அப்ப சபை எப்படி இருக்கும்? முத்திரிடப்பட்ட கூட்டத்தோடு நிற்கும். சரிதானா? சரிதானா? வாசிப்போம், விளங்கிக் கொள்வோம். டெஸ்டிமோனிஸ் டு மினிஸ்டர்ஸ் அண்ட் காஸ்பல் வொர்க்கர்ஸ் பக்கம் 45-46. தேவன் எந்த ஜீவிக்கின்ற சபையும் பெறவில்லையா? சிலர் இன்னைக்கு ஊழியத்தை வித்தியாசமா செய்யறாங்க. ஓய்வு நாள் ஆசிரிச்ச போதும் அங்கே இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும். ஆண்டவருக்கு சபை இல்லையா? ஜீவிக்கின்ற ஆண்டவர் சபை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாம் கவனம் கேளுங்க. அவர் ஒரு சபையை பெற்று இருக்கிறார். அந்த மந்தைக்கு ஆட்ட கூட்டிட்டு வர்றது நம்ம வேலை. ஆனால் அது போராட்ட சபை, வெற்றி சபை அல்ல. ஆண்டவருக்கு ஒரு சபை இருக்கு, செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை இருக்கு, அது போராடுகிற சபை, வெற்றி சபை அல்ல. ஏன் போராடுகிற சபைன்னு நான் பாருங்க, கோதுமைக்கு மத்தியில் பதர் இருப்பது போல குறைபாடு உள்ள அங்கத்தினர்கள் அங்கே இருப்பதற்காக நாங்கள் வருந்துகிறோம். நம்முடைய சபைகளில் முன்னேறிய சத்தியத்தை நம்புவதாக கூறிக்கொண்டாலும் கோதுமையின் மத்தியில் உள்ள பதர்கள் போல குறைபாடுள்ளவர்கள் மற்றும் தவறுகின்றவர்கள் இருக்கிறார்கள். தேவன் நீடிய பொறுமை மற்றும் சாந்தம் உள்ளவர். தவறுகின்றவர்களை அவர் கண்டித்து எச்சரிக்கிறார். ஆனால் அவர் கற்பிக்கும் பாடத்தை கற்றுக்கொள்வதில் நீண்ட காலம் இருப்பவர்களை அவர் அழிப்பதில்லை. ரொம்ப நாள் பொறுமையா இருக்கிறார். கோதுமையில் இருந்து களைகளை அவர் பிடுங்குவது இல்லை.
அறுவடை வரைக்கும் களைகளையும் கோதுமைகளையும் ஒன்றாக வளர வேண்டும். கோதுமையானது அதனுடைய முழு வளர்ச்சிக்கும் வெளிப்படுதலுக்கும் வரும்போது, கோதுமை முழுசும் விளைஞ்சோடி வரும் பொழுது அதன் குணம் முதிர்வடையும் போது உள்ள காரணத்தால் அது முழுமையாக களைகளிலிருந்து வேறுபடும். அது முழுசடைய விளைஞ்சு வரும்பொழுது களைக்கும் கோதுமைக்கும் வித்தியாசம் தெரியும். பூமியில் கிறிஸ்துவின் சபை பூரணமற்றதாக இருக்கும். ஆனால் தேவன் அவருடைய சபையை அதன் பூரணமற்ற காரணமாக அழிப்பதில்லை. நல்லா புரிச்சுக்கிடுங்க. சிலருக்கு சபை மேல ஊழியத்தை கொண்டு வந்து இங்க கொண்டு வைக்கவா, அவன் எவ்வளவு விசுவாசமா இருக்கான், என்ன நம்பிக்கை இருக்கான், அவனை கொண்டு போய் இந்த சாக்கடைக்குள்ள வைக்கிறதா அப்படின்னு கேட்பான். ஆண்டவர் சபையை குறித்து அழகா எழுதியிருக்காரு. எந்த விதத்திலையும் தப்பான முடிவை நம்ம எடுத்துட கூடாது. கோதுமையின் மத்தியில் களைகள் தோன்றும். ஆனால் களைகளை தனியாக விட்டு விடுவதை விட தேவன் நியமித்த வழி இல்லாமல் களைகளை அகற்றுவது அதிக தீங்கு விளைவிக்கும். உண்மையாகவே மனமாற்றம் செய்யப்பட்டவர்களை கர்த்தர் சபைக்குள் கொண்டு வரும் பொழுது, எல்லாம் கவனமா கேட்டுடுங்க, உண்மையாக மனமாறியவர்களை கர்த்தர் சபைக்குள் கொண்டு வரும் பொழுது அதனுடைய அந்நியோனியத்திற்குள் மனமாற்றம் அடையாத நபர்களையும் சாத்தான் அதே சமயத்தில் கொண்டு வருகிறான். என்ன ஒண்ணு இப்ப வெளிப்பட்ட 12ஆம் அதிகாரத்துல போய் பாருங்க, இந்த சபைக்கு பின்னால ஜலத்தை ஊட்டி ஜலப்பிரகாரத்தை ஊட்டி விட்டான் அப்படின்னு இருக்கும். நம்ம போய் ஊழியம் செஞ்சு உண்மையான பிள்ளைகளை சபைகளை கொண்டு வந்தா சாத்தா ஒரு சைக்கிள்ல அவங்களோட சேர்த்து உண்மையற்றவர்களையும் சபைக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறாராம். கிறிஸ்து நல்ல விதைகளை விதைக்கின்ற போது சாத்தன் களைகளை விதைக்கின்றான். சபையின் அங்கத்தினர்கள் மேல் தொடர்ந்து கடும் முயற்சி செய்து 2 எதிர்க்கின்ற உள்ளாற்றல்கள் அங்கே இருக்கிறது. 2 எதிர்க்கின்ற உள்ளாற்றல்கள் இருக்கிறதா. ஒன்று, ஒரு ஆற்றில் சபையின் சுத்திகரிப்பதற்காக 2 எதிர்க்கிற காரியம் இருக்கு. சாத்தான் ஒரு சில களையை விதைக்கிறான், ஆண்டவர் மணியை விதைக்கிறாரு. ஒரு நல்ல கூட்டம் உள்ள வந்துகிட்டு இருக்கு, ஒரு கெட்ட கூட்டம் வந்திருக்குது. 2க்கும் ஒரு போராட்டம் இருக்குது. ஒண்ணு என்ன செய்யலாம், சபையின் சுத்திகரிப்பிற்காக ஒரு ஆற்றல் சபையின் சுத்திகரிப்புக்காக, மற்ற ஒன்று தேவனுடைய ஜனத்தின் கெடுதலுக்காக வேலை செய்யும். நம்ம அங்க படிச்சோம் தெரியுமா, சபையினுடைய முடிவு 1,40,000 முத்திரையிடுகிறது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம். ஒரு கூட்டம் முத்திரையிடுகிறது, ஒரு கூட்டம் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்பட்ட முத்திரையிடப்பட்டவன் மட்டும்தான் இருப்பான். இங்க 2 கூட்டம் சபைக்குள்ள இருக்கியா, ஒண்ணு அழிக்கப்பட வேண்டிய கூட்டம் இருக்கிறது, ஒண்ணு முத்திரையிடப்பட வேண்டிய கூட்டம் இருக்கிறது. இந்த முத்திரையிடப்பட வேண்டிய கூட்டம் எதுக்கு வேலை செய்யுமா, சபையினுடைய சுத்திகரிப்புக்காக வேலை செய்யுமா. இன்னும் வாசிப்பான். ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் அக்டோபர் 17 1193 17. போராடுகிற சபை இப்போது வெற்றி சபை அல்ல. இப்ப நம்ம போராடு கலையோட இருக்கிறோம், போராடி இருக்கோம், நமக்கு வெற்றி சபை அல்ல. ஆனால் தேவன் அவருடைய சபையை நேசிக்கிறார். He loves this church. மற்றும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் கருப்பான மற்றும் மிகவும் அசுத்தமான ஆடைகளை அணிவித்து அவர்களை அழிக்கும் சிறப்புரிமைக்காக வேண்டுகிற சாத்தான் அவர் எப்படி எதிர்த்து தடுக்கிறார் என்பதை தீர்க்கதரிசி மூலமாக விவரிக்கிறார். அதாவது ஆண்டவர் சபையை நேசிக்கிற அப்படி கலைகளை எல்லாம் அச்சு எடுத்து சாத்தான் சபையை அழிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறான்னு சொல்லி தடுக்கிறதுக்கு பிரயாசப்படுறார். அதை தீர்க்கதரிசி விவரிக்கிறாராம். எதிரியின் தாக்குதலில் இருந்து அவர்களை தேவதூதர்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். எதிரியின் தாக்குதலில் இருந்து சபையை யாரு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார்? தேவன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கார். அவர் தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். சபையை அதைரியப்படுத்தும் மற்றும் மனசோர்வடைய செய்யும் ஒரு செய்தியை தேவன் எந்த மனிதன் மீது வைக்கவில்லை. நல்லா கேட்டுக்கிடுங்க. உங்க சபை சரியில்லை, உங்க தலைவர் சரியில்லை, உங்க பாஸ்டர் சரியில்லை அப்படின்னு உங்களை சோர்வடைய வைக்கிறாங்களா? அந்த செய்தி இந்த சபைக்கு இல்லை. அவர் கடிந்து கொள்கிறார், அவர் பழி வாங்குகிறார், அவர் சிட்சிக்கிறார். ஆனால் அது அவர் கடைசியாக புதுப்பித்து அங்கீகரிக்கலாம் என்பதற்காக மட்டுமே இந்த சபையில பிரச்சனை வருது, எல்லாம் இருக்குங்க. ஒரே ஒரு காரணத்துக்கு தான், இதை புதுப்பித்து இந்த சபையை அங்கீகரிக்க ஆண்டவர் விரும்புகிறார்.
அதே மாதிரி தனிப்பட்ட மனிதனாக உங்களிடத்திலேயும் ஆண்டவர் அநேக சிச்சிக்கிற வேலையை படிக்க செய்யறாரு. அது எதுக்குன்னு சொன்னா என்னை புதுப்பித்து புது சிருஷ்டியாய் அங்கீகரிப்பதற்காக. அப்ப இந்த சபை எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவருடைய பார்வையில நேசமான ஒரு சபையா இருக்கு, அன்பான சபையா இருக்கு. ஆண்டவர் சிச்சிக்கிறாரு, அவமானம் வருது, கேவலம் வருது, எல்லாம் நடக்குது. ஆனா எதுக்கு செய்யறாருன்னு சொன்னா இதை புதுப்பித்து அங்கீகரிப்பதற்காக செய்கிறார். எவாஞ்சலிசம் பக்கம் 707. வேலையானது விரைவில் முடிவடைய வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாக நிரூபித்த போராட்ட சபையின் அங்கத்தினர்கள் வெற்றியின் சபையாக உருவார்கள். ஐயா, இந்த போராடுகிற சபைக்களம் மத்தியில இருந்து நிரூபிக்கப்பட்டவர்கள், படிச்ச தெரியுமா, நிரூபிக்கப்பட்டவர்கள் வெற்றியின் சபையாய் மாறுவார்கள். பலர் இல்லாத சபையாய் இந்த சபை மாறும், வெற்றியின் சபையாய் மாறும். கவுன்சில்ஸ் ஃபார் தி சர்ச் பக்கம் 240. பூமியின் மேல் தேவன் ஒரு சபையை பெற்று இருக்கிறார். அவர்கள் அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள். அவர் வழி நடத்துகிறார், பிரிந்த கிளைகளாக அல்ல. இங்கொன்றும் அங்கொன்றும் இல்லை, ஆனால் ஒரு ஜனக்கூட்டமாக. நாங்க ஓய்நாள கை கொள்றோம், நாங்க இளஞ்சோட்ட விசுவாசிக்கிறோம்னு இன்னொரு இடத்துல போய் நீங்க உட்கார முடியாது, இன்னொரு சபையை உருவாக்க முடியாது. லட்சத்துல படிக்கிறது சும்மா இல்ல. நீங்க பைபிள் படிச்சுட்டாங்க, இப்ப நிறைய பெண்டிகாஸ்ட் போதகர்கள் மத்தியில் ஊழியம் நடக்குது. அவங்க எல்லாம் போதகர்கள்லாம் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க இங்க வந்துட்டாங்களா இல்ல அவங்களே அப்படியே சபையை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்களா? நீங்க ஊழியமே செய்யல, ஊழியமே செய்யல. அங்கொண்டும் இங்கொண்டுமாக இல்லை, ஒரு ஜனக்கூட்டமாக, ஒரு சபையாக, ஒரு மந்தையாக அங்கீகரிக்கப்பட்ட சபை 720 சபை. எல்லா ஆடும் இந்த சத்தத்தை கேட்டு வந்து ஆகணும். நம்ம செய்ய மாட்டேங்க, அந்த வேலையை செய்ய போறதா 1,44,000. சத்தியமானது ஒரு பரிசுத்தப்படுத்துகின்ற வல்லமை. ஆனால் போராட்ட சபையானது வெற்றி சபை அல்ல. கோதுமைக்கு மத்தியில் அங்கே களைகள் இருக்கிறது, நாங்கள் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்பதுதான் வேலைக்காரர்களின் கேள்வி. ஆனால் எஜமான் பதிலளித்தார், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோடும் கூட வேரோடு பிடுங்குவீர்கள். சுவிசேஷ வலை நல்ல மீன்களை மட்டுமல்ல, கெட்ட மீன்களையும் இருக்கிறது. மேலும் கர்த்தர் மட்டுமே அவருடையவர்கள் யார் என்பதை அறிவார். யார் என்பதை கர்த்தர் மாத்திரமே அறிவார். தேவனோடு தாழ்மையாக நடப்பது நம்முடைய தனிப்பட்ட கடமையாகும். நாம் எந்த விசித்திரமான புதிய செய்தியும் தேடக்கூடாது. ஒளியில் நடக்க முயற்சிக்கும் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாபிலோனை உருவாக்குகிறார்கள் என்று நாம் நினைக்க கூடாது. இந்த சபை சுத்திகரிக்கப்பட போகிறது, இங்க இருக்கிற துன்மாரெல்லாம் வெட்டப்பட போகிறாரு, நட்சத்திரம் முத்திர போறாரு, இந்த சபை பாபிலோன் ஆயிட்டு நினைச்சிடாது. அப்படி நினைச்சிடாதீங்க, அப்படி நினைச்சிடாதீங்க. சைக்கிள் மெசேஜஸ் வால்யூம் 2 பக்கம் 380. கடைசி குறிப்பு என்று நினைக்கிறேன். நேரம் ரைட். வஞ்சிப்பதற்காக சாத்தான் அவனுடைய அற்புதங்களை செய்வான். அவன் தனது சக்தியை மிக உயர்ந்ததாக அமைப்பார். சபையானது விழப்போவது போல் தோற்றம் அடிக்கலாம், ஆனால் அது விழாது. விழுந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு கேவலமா அந்த சபை வரும், ஆனா விழாது. அது தொடர்ந்து இருக்கும். எப்படி இருக்கும்? சீயோனில் உள்ள பாவிகள் வெளியேற்றப்படும் பொழுது விலை மதிப்பற்ற கோதுமை மணியிலிருந்து பதர் பிரிக்கப்பட்டது. இது ஒரு பயங்கரமான கடும் சோதனையா. ஐயா, சபை தொடர்ந்து இருக்க போகிறதா? போராடுற சபை, களை இருக்கு, பதர் இருக்கிறது, அது விழுந்துச்சு, முடிஞ்சிச்சு, இது பாபிலோன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவெல்லாம் எழும்பி சொன்னாலும் இந்த சபை விழாது. இந்த சபை தொடர்ந்து இருக்கும். ஏன் தொடர்ந்து இருக்குன்னா, இந்த சபையில் இருக்கிற பதரெல்லாம் நீக்கிடுவாராம், இந்த சபையில் இருக்க பாவிகள் எல்லாம் நீக்கிடுவாராம். இது ஒரு பயங்கரமான கடும் சோதனையாகும். ஆனால் எப்படி இருந்தாலும் அது கண்டிப்பாய் நடக்க வேண்டும். That is the closing work of the church. இந்த சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு கூட்டம் இந்த சபையினுடைய சுத்திகரிக்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் இந்த சபையை அழிப்பதற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் சொல்றாங்க, சபைக்கு ஒரு முடிவு வேலை இருக்கிறது, 1,40,000 முத்திரையிடப்படுகிற அந்த நேரம் அது. அந்த முடிவு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சபைக்கு முடிவு அல்ல, சபை சுத்திகரிக்கப்பட போகிறது. போராடுகிற சபை வெற்றியின் சபையாய் மாறப்போற This Seventh-day Adventist Church.
ஒருவரும் அல்ல. ஆனால் பாவத்தின் கரைதிரை இல்லாமல், அவர்களுடைய வாயில் கபடம் இல்லாமல், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தவர்களை விசுவாசம் உள்ள மற்றும் உண்மையுள்ளவரோடு காணப்படுவார்கள். நம்முடைய சுய நீதியிலிருந்து நாம் விலகி கிறிஸ்துவின் நீதியில் அணிவகுத்து நிற்க வேண்டும். ஐயா, இந்த 1,44,000 பேர் போராடுகிற சபையில ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றியின் சபையா இருக்க போறவங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவு செய்ய போறவங்க, சுத்திகரிக்கப்பட்ட சபையினுடைய அங்கத்தினர்கள் 1,44,000 பேர். எனக்கு பிள்ளைகளை 1,40,000 யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சும்மா அதை இதை சொல்லிட்டு போறது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை. இவர்கள் தேவனுடைய திருச்சபையினுடைய முடிவு வேளையாக சுத்திகரிக்கப்படும் பொழுது, தேவனுடைய சபையினுடைய 1,40,000 முத்திரிடப்படும் பொழுது, போராடுகிற சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கலையில் நிறைந்த சபையில் தேவனுக்கு என்று உண்மையாக இருந்தவர்கள், பதர் நிறைந்த சபையில் ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்தவர்கள், ஆண்டவர் இவர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையா இல்லாதவர்களா சபையிலிருந்து நீக்கிட்டு இந்த 1,44,000 ஒரு வெற்றியின் சபையாக, சுத்திகரிக்கப்பட்ட சபையாக ஆண்டவர் இந்த பூமியில ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யார் இந்த 1,44,000 பேர்? யார் இந்த 1,44,000 பேர்? இவர்கள் சும்மா இல்ல. இவர்கள் 3ஆம் தூதனுடைய செய்தியை அறிவிப்பதற்காக, ஏசாவினுடைய பருவத்தை நியாயந்திருப்பதற்காக, பழி வாங்குவதற்கு தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக 3ஆம் தூதனுடைய செய்தியை சொல்வதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள். இவர்கள் புதிய எருசலேமிலே வாசம் செய்வதற்கு தகுதி இருந்தும் இந்த பூமியில ரட்சிப்பின் வேலையை செய்கிறவர்கள். இவர்கள் இந்த பூமியில ஆண்டவருக்கு என்று முதற் பலனாக, எதற்காக முதற் பலனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஒரு வெற்றியின் சபை ஆண்டவருக்கு வேணும், கரதிரையிலான ஒரு சபை வேணும். அந்த சபையை உருவாக்குவதற்காக, ஆண்டவருடைய ஊழியத்தை பூமி எங்கும் எடுத்துச் செல்வதற்காக 1,44,000 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட சபையாய் மாறுகிறார், வெற்றியின் சபையாய் மாற்றுகிறார். இந்த செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபை, ரிஃபார்ம் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட்ல, டாவிடியன் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட்ல, ரெமனன்ட் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட்ல என்ன பேரை வச்சுக்கோங்க, லேமன் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் என்ன தேவை வச்சுக்கிடுங்க, அவங்க இல்ல. தி செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சர்ச் வெற்றியின் சபையாய் மாறப்போகிறது. 1,40,000 அங்கத்தினர்களாய் இருப்பாங்க. அதுல ஒருத்தராய் இருக்கிறதுக்கு பிரயாசப்பட்டிருந்தோன்னு வைங்களா, அவர்கள் ஒருவராய் இருப்பதற்கு நம்ம பிரயாசப்பட்டிருப்போன்னு வைங்களா, இந்த சபை அப்பமே உருவாயிருக்கும், ஆண்டவர் அப்பமே வந்திருப்பாரு. இன்னைக்கு நீங்கள் நானும் பிரயாசப்படுவோமா? அந்த வெற்றியின் சபையின் அங்கத்தினராய் ஆறுவதற்கு பிரயாசப்படுவோமா? 1,40,000 படிக்கிறது இல்ல, இது அறிவை வளர்க்கிற உபதேசம் அல்ல, இது அறிவை போதிக்கிற உபதேசம் அல்ல. என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காய் தியாகமாய் மாற்றுவதற்கு ஏதுவான உபதேசம், கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கு ஏதுவான உபதேசம், யாருக்கோ உள்ள உபதேசம் அல்ல, உங்களுக்கும் எனக்குமான உபதேசம். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லி தந்திருக்கிற உபதேசத்தை நீங்க மூடி மறைச்சிருவீங்களா, இல்ல அநேகருக்கு சொல்லுவீங்களா? கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த சபை வெற்றியின் சபையாய் மாறப்போகிறது. 1,44,000 தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் 3ஆம் தூதனுடைய செய்தியை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறாங்க. அந்த பாக்கியத்தை நான் பெற வேண்டும், அந்த வாய்ப்பை நான் பெற வேண்டும். அதற்கான முழு பிரயாசத்தை காட்டுவோம். 1,40,000 முத்திரிடப்படுகிற காலம் வரும்பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுப்பார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். உண்மையான ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டோம். இந்த சத்தியத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. யாவரும் தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். நம்ம இதுல ஜோதி அம்மா, சத்யன் ஜோதி அம்மா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்போமாக. எங்களை அன்பா அதிகமா நேசிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வேலையிலும் அப்பா ஒரு அருமையான சத்தியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த விஷயங்களை எவ்வளோ நாள் எங்களுக்கு சந்தேகமாகவும் தெரியாமல் எவ்வளோ இடத்துல நாங்கள் புகையிலே கேட்டிருக்கிறோம் அப்பா. இருப்பனும் நல்லா தெளிவாக விளக்கி சொன்ன அந்த சகோதரருக்காக நன்றி அப்பா. இன்னுமாக தகப்பனே, அதுல நாங்களும் ஒரு பிள்ளைகளாக இருக்க நாங்கள் பிரயாசப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, இந்த உலகத்தாரா நாங்கள் இருக்கக்கூடாதப்பா தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நெற்றியிலே கொடுக்க போற அந்த முத்திரையை தரித்து கொண்டு நாங்களும் அப்பா அந்த உலகத்துக்கு ஊழியம் செய்யற பிள்ளைகளா பிராசிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. அந்த ஒவ்வொருவரையும் அப்பா அவர்கள் கேட்ட இந்த செய்தியின்படி
அவர்களும் அப்பா ஊழியத்துக்கு தயாராக தன் குடும்பங்களை தயார்படுத்தி கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, இந்த உலகம் முழுதுமாக தகப்பனே இந்த செய்தி போகட்டும், அநேகர் கேட்கட்டும், ரட்சிப்படையட்டும், அப்படியே ஆசீர்வாதத்தை பெறட்டும் அப்பா தகப்பனே. ஆமாண்டவரே, நாங்கள் எங்களுடைய சித்தத்தின்படி எங்களுடைய சுயத்தின்படி நடவாமல் நீர் எங்களுக்கு என்ன உடைய பிள்ளைகள் மூலமா சொல்லிக் கொடுக்குறதோ அதன்படி நடக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த செய்தி தந்த அந்த சகோதரன் மேன்மேலுமா ஆசிரியங்க, இன்னுமாக ஊழிய தேவைகளை எல்லாம் சந்திங்க, சுகத்திலும் பலத்திலும் அவரோடு இருங்க. ஒரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் மனைவிகளையும் ஆசிரியங்க தகப்படி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாக ஆசிரியங்க. இந்த ஊழியத்தை எடுத்து செய்கிற போதையிலையும் ஒப்புகிறப்பா. அவர் ஊழியத்திலே அநேக பிள்ளைகள் வந்து அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டும், செவிகள் கேட்கப்படட்டும் தகப்பனே. வருவா மாத்திரமல்ல, கேட்கிற ஒவ்வொரு செய்தியும் அப்பா உள்ளத்திலே வைத்து அதன்படி நடந்து நாங்களும் ஊழிய செய்து உமக்கு பிள்ளைகளாக மாற கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்திலே அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க. பழைய பிள்ளைகளை குடும்பங்களையும் ஆஸ்வதிங்க. அப்ப அந்த ஊழியத்துக்கு அநேக பிள்ளைகள் வரட்டும் அப்பா தகப்பனே. அநேகர் நேரங்களையும் காலங்களையும் அசட்டை பண்ணாத மாதிரி சத்தியம் கிடைக்கக்கூடாத நாள் வரப்போகிறோம். கிடைக்கையிலே நாங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளவும் அதன்படி நடக்கவும் கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலகம் முழுதுமாக தகப்பனே நடக்கிற இந்த ஊழியங்களை ஆசிர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசிர்வதிங்க. இந்த ஊழியத்திலே அநேக அப்பா பயிர்கள் விளையட்டும் அப்பா. அப்பா நீர் அறுக்க போகிற அந்த நாள் கூடிய சீக்கிரம் வருகிறபடியா தகப்பனே, நாங்கள் ஏமாந்து போய் பதறா இருந்து விடாதோம். திறப்பது பயிர்களா நாங்கள் இருக்க எங்களையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவோம். நறுவ ரட்சகர் இயேசு மூலமா ஜெபம் கேட்கிறேன் உள்ள பிதாவே. ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்று சதா காலம் அவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் நன்றி, ஸ்தோத்திரம். நன்றி. என்ன ரொம்ப அருமையான ஒரு சத்தியத்தை சொன்னீங்க, அதுக்காக நன்றி. அதை நாம் எல்லோரும்